ஆசி கூறுமே இந்நேரம் இயேசுவே கருணா ஆதி என்று குறைந்தோரெல்லாம் ஆவலாய் முன்னேறி செல்ல ஆவி மழை ஊற்றிடுமே போ ஆவி மழை ஊற்றிடுமே போ அன்பிலே நீரைந்து மகிழ அன்பிலே நீரைந்து மகிழ இயேசுவே கருணாகரனின் ஆசி கூறுமே இந்நேரம் இயேசுவே கருணாகரா விசுவாச துரோகமெங்கும் வேகமாக தோன்றிடுதே வேதனைமை விசுவாசமோங்க வேதனைமை விசுவாசமோங்க வேண்டுமே ஞானத்தினாவி வேண்டுமே ஞானத்தினாவி இயேசுவே கருணாகரனின் ஆசி கூறுமே இந்நேரம் இயேசுவே கருணாகரா வாக்கு மாறா தேவாவாரம் வல்லமையால் நிறைக்கவே நீரம் வெல்லவே பொல்லாத பிசாசை வெல்லவே பொல்லாத பிசாசை வீரமாய் எதிர்த்து நின்று வீரமாய் எதிர்த்து நின்று இயேசுவே கருணாகரனின் ஆசி கூறுமே இந்நேரம் இயேசுவே கருணாகரா ஆதி அன்பு குறைந்தோரெல்லாம் ஆவலாய் முன்னேறி செல்ல ஆவி மழை ஊற்றிடுமே போ ஆவி மழை ஊற்றிடுமே போ அன்பிலே நீரைந்து மகிழ அன்பிலே நீரைந்து மகிழ இயேசுவே கருணாகரனின் ஆசி கூறுமே இந்நேரம் இயேசுவே கருணாகரனின் ஆசி கூறுமே இந்நேரம் இயேசுவே கருணாகரா விசுவாச துரோகமெங்கும் வேகமாக தோன்றிடுதே வேதனைமை விசுவாசமோங்க வேதனைமை விசுவாசமோங்க வேண்டுமே ஞானத்தினாவி வேண்டுமே ஞானத்தினாவி இயேசுவே கருணாகரனின் ஆசி கூறுமே இந்நேரம் இயேசுவே கருணாகரா விசுவாச துரோகமெங்கும் வேகமாக தோன்றிடுதே வேதனைமை விசுவாசமோங்க வேதனைமை விசுவாசமோங்க வேண்டுமே ஞானத்தினாவி வேண்டுமே ஞானத்தினாவி இயேசுவே கருணாகரனின் ஆசி கூறுமே இந்நேரம் இயேசுவே கருணாகரா வாக்கு
சோத்ரம் 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 பிரேசிலா பிரேசிலா சோத்ரம் 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 பிரேசிலா பிரேசிலா சோத்ரம் 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 கருணையின் தேவன் நம்மத்தில் வந்தார். சோத்ரம் பண்ணுவோம். சோதரம் 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 நம்முடைய தேவனுடைய இரக்கம் கருணை தயவுலாம் கடலிலும் பெரியது. அதுக்காக சோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, Praise the Lord, Sodram, 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 Sodram. நம்ம அனுதின நாட்கள் அனுதின வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற எல்லா சோதனையும் ஜெயம் பெற தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிற அப்படின்னா சோதனம் வருவோம். சோடா 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 சோதம் 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 சோடா சோதரா 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 சோடா சோதம் 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 praise the Lord, praise the Lord, சோதரா 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 சோதம் 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 சோதரா 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 சோதம் 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 praise the Lord, praise the Lord, சோதரா 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 சோதம் 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 சோதம். இந்த வேத பாடத்தில் நாம் கற்று வருகிறானபடி தானியேல் அவர் பிரதிஷ்டை உள்ளவராக இருந்தது போல நம்மளோட வாழ்க்கையிலும் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளோட பிரதிஷ்டையை புதுப்பித்துக் கொள்ள பிரதிஷ்டையை பாதுகாத்துக் கொள்ள கிருபை தர முடியாது. ஜெபம் பண்ணுவோம். தோரா 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 ஆண்டவரே இயேசுவா, எங்களுடைய ஜீவியத்தில் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே தானியேலை போல எங்களுடைய வாழ்க்கையில் பிரதிஷ்டை ஜீவித்தை புதுப்பித்துக் கொள்ள பிரதிஷ்டை ஜீவித்தை பாதுகாத்துக் கொள்ள பிரதிஷ்டையா ஜீவிக்க பிரதிஷ்டையா நடக்க பிரதிஷ்டையை ஆண்டவரே நாங்கள் அனுதின வாழ்க்கையில் அதை நாங்கள் ஆண்டவரே எங்கள் அனுபவமாய் ஆண்டவரே மாற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம் சாமி. எங்கள் வாழ்க்கையில் பிரதிஷ்டை ஜீவியம் மிகவும் அவசியமா இருக்கிற அப்படின்னா ஆண்டவரே பிரதிஷ்டை அற்றவர்களா அல்ல பிரதிஷ்டை உள்ள ஒரு ஜீவி எங்களில் காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். அல்லேலூயா. திர பலகரவியத்தியா சியாலகட வகஜிரா கத்திரா பலகத்தியா அல்லேலூயா. சோத்ர தோத்ர 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 praise the Lord, praise the Lord, சோத்ர தோத்ர 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 சோத்ர சோத்ர சோத்ரம் 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 சோத்ரம். நாம் எவ்வளவு பிரதிஷ்டை உள்ளவர்களாக இருக்குமோ நமக்கு ஒரு சோதனையில் ஜெயம் பெற முடியும். ஆனபடினால ஆவிக்குரிய தேவ ஜனங்களாய் நாம் பிரதிஷ்டையை பாதுகாத்து கொண்டு அனுதின வாழ்க்கை வர சோதனையை ஜெயிக்க கிருபை தர முடியாது. சோத்திரம் பண்ணுவோம். தோடா 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 தோடம் தோடா தோடா தோடம் சோடம் 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 சோதரம் 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 praise the Lord. சோதரா சோடா 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 சோதரா 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 சோதரம் சோதம் 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 சோதம். தானியேலை போல நாம் ஜெபிக்கிற தேவன பிள்ளைகளாக இருக்கணும். பலகணிகளை திறந்து அவர் ஜெபித்தது போல நாமும் நம்முடைய ஜீவியத்தில் ஜெப ஜீவியத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தர முடியாய். அந்த ஜெப ஜீவியத்தின் மூலமா சோதனையை ஜெயிக்க கிருபை தர முடியாய். எல்லாரும் ஜெப ஜீவியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம்.
எங்களை ஜெப ஜீவித்தின் மூலமாக எங்களுக்கு வர சோதனை ஜெயிக்க ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. தானியேல் ஆண்டவரே சாமி சோதனையை மேற்கொள்ளும்படியாக ஆண்டவரே ஜெப ஜீவித்தை புதுப்பித்துக் கொண்டது போல ஆண்டவரே அதனால் ராஜ சமூகத்தில் போய் நிற்க தைரியம் ஆண்டவரே காணப்பட்டது போல எங்களுடைய ஜீவியத்திலும் ஆண்டவரே அதிகமாக ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் அது மூலமாக எங்களுக்கு வர்ற சோதனையை நாங்கள் ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரணுமே. சப்பா சோதர தோத்திர 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 அல்லேலூயா. சில பலகரவியா தீயாச்சி அலகட பகஜனகட பகஜனகட பகதி அல்லேலூயா. ஆண்டவரே தோத்திர 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 தோத்திரம். எல்லா சோதனையும் ஜெயிக்கும்படியான ஒரு ஜெபஜீவியின் தாங்க ஆண்டவரே. தானியேல் அதிகமாக ஜெபித்தது போல நாங்கள் எங்களோட பலகணிகளை திறந்து ஜெபிக்க கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களோட பலகணிகளை திறக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ரவலகரவையா தீயாச்சி அலகட பகஜனகட பகையா அல்லேலூயா. சோத்திர தோத்திர 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 தோத்திரம் சோத்திரம் தோத்திரம் 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 சோதரம் சோதரம் சோதரம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பலகணிகளை திறந்து ஜெபிக்க கிருபை தரும்படியா சோத்திரம் பண்ணுவோம். சோர 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 சோரம் சோரம் சோர 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 சோதர சோரம் 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 சோரம். ஜெபத்தினால் சோதனையை ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க கிருபை தரும்படியாக சோதனம் பண்ணுவோம். சோர 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 சோரம் சோத்ரம் 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 சோரம் 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 சோத்ரம் சோத்ரம் சோரம் 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 சோத்ரம் சோரம் 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 சோத்ரம் சோரம் 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 சோதரம் சோரம் 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 சோதரம் சோரம் 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 சோரம். ராஜாவுக்கு முன்பாக உறுதியாய் அவர் தன்னை ஆராதிக்கிற தேவனை ஆராதிப்பே என்று உறுதியாய் நின்றார். அதுபோல நாமும் இந்த நாட்கள் நமக்கு விரோதமாய் எழும்புற எல்லா சத்துருக்கள் மத்தியிலும் எந்த போராட்டங்கள் வந்தாலும் நம்முடைய தேவனை உறுதியாய் பற்றிக்கொள்வேங்கிற உறுதி உள்ள ஜீவியை நமக்கு தரும்படியா ஜெபம் பண்ணுவோம். ஆராதிக்கிற தேவனை குறித்து ஆண்டவரே ராஜ சமூகத்தில் உறுதி உள்ளவராக இருந்தாரே. நாங்கள் எங்களுடைய உறுதியான ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ள இது மூலமா சோதனையை நாங்கள் ஜெயிக்க எங்க கிருபை தரும்படி ஆயம்படுத்த வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. திரவலகரவையாத்தியாச்சி அலகட பகஜடகட வகையாத்தியா அல்லேலூயா. ஆராதிக்கிற தேவனை குறித்து உறுதியாய் ஜீவிக்க கிருபை தர வேண்டுமே. எங்களை ஆராதிக்கிற தேவனை குறித்து நாங்கள் உறுதி உள்ளவர்களாய் காணப்பட கிருபை தரும்படியாய் வேண்டுகிறோம். திரபலகரவையாத்தியாச்சி அலகட பகஜடகட பகத்திட பகத்திலே ஆண்டவரே அப்பா ஆராதிக்கிற தேவனை ஆண்டவரே நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள எங்களுடைய தேவனை நாங்கள் உறுதியாய் அண்டிக்கொள்ள கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். சோதர தோத்திரம் 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 தோத்திரம். பிரைஸ் தி லார்ட் 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 பிரைஸ் தி லார்ட். சோதர 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 சோதரம் சோதரம் தோத்திரம் 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 சோதரம் 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 தோத்திரம் சோதரம் 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 சோதரம். தேசத்தில் வரப்போகிற காலத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவருக்கு உறுதியாய் நிற்க சோதனை அது மூலமா ஜெயிக்க கிருபை தர முடியாது. சோதனம் பண்ணுவோம். சோதர 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 சோதரம் சோதரம். பிரைசுலா பிரைசுலா சோதர 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 பிரைசுலா பிரைசுலா பிரைசுலா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்ச காலம் வருவதற்கு முன்பாக உம்முடைய வார்த்தைகளை அதிகமாய் கேட்கக்கூடிய செழிப்பின் காலத்தை நீர் தந்திருக்கிறீர். காலத்தை பிரயோசனப்படுத்தி எகிப்தில் பஞ்சம் வருவதற்கு முன்பாக எப்படி தானியங்களை சேர்த்து வைத்தார்களோ அதே போல் உம்முடைய வார்த்தையை சேர்த்து வைத்து இந்த வரப்போகிற பஞ்ச காலத்தில் நாங்கள் இந்த பூமியில் இராதபடிக்கு பெற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தையினால் மறுரூபம் அடைய நீர் எங்களை ஆட்கொள்ளும். இன்றைக்கும் நீர் எங்களோடு பேசும், தடைகளை மாற்றி எல்லாரையும் கொண்டு வாரும். ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களுடைய சுபாவம் மாறட்டும். மாறுதலின் தேவன் எங்களோடு பேசும், உயிர்ப்பியும் விசுவாசத்தை பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
తెలుగు పాట 45వ పాట 45. భోగం ఆయుష్కాలమంతయు నాయకాశ క్రీస్తు యొక్క రాకడ మాత్రమే. భక్తి వద్దు లౌకిక భోగం ఆయుష్కాలమంతయు నాయకాశ క్రీస్తు యొక్క రాకడ మాత్రమే. ఈనాడు మేఘంపై వస్తువు విశ్రామ దేశం చేరుటకు నాయక జీవిత యాత్ర యాత్ర కాలం ఇంకా ఎంత కాలము. రమ్ము రమ్ము దేవా నీవు అతి వేగముగా. నాయక జీవిత యాత్ర కాలం ఇంకా ఎంత కాలము. రమ్ము రమ్ము దేవా నీవు అతి వేగముగా. కష్టములధికమైన నన్ను నీవే నడిపించుము. నీతో జీవించుటే నేను కోరుకుంటిని. కష్టములధికమైన నన్ను నీవే నడిపించుము. నీతో జీవించుటే నేను కోరుకుంటిని. ఈనాడు మేఘంపై వస్తువు విశ్రామ దేశం చేర్చుటకు నాయక జీవిత యాత్ర కాలం ఇంకా ఎంత కాలము. రమ్ము రమ్ము దేవా నీవు అతి వేగముగా. నాయక జీవిత యాత్ర కాలం ఇంకా ఎంత కాలము. రమ్ము రమ్ము దేవా నీవు అతి వేగముగా. ఈ లోకములో పోరాడు సాతాను శక్తిని జయించి తండ్రి నిన్ను చేరుటకు కృపణీయము. ఈ లోకములో పోరాడు సాతాను శక్తిని జయించి తండ్రి నిన్ను చేరుటకు కృపణీయము. ఈనాడు వేగంపై వస్తువు విశ్రామ దేశం చేర్చుటకు నాయక జీవిత యాత్ర కాలం ఇంకా ఎంత కాలము. రమ్ము రమ్ము దేవా నీవు
ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. பரலோகத்தை சேர இனி எத்தனை நாட்கள் இருக்கிறது ஆண்டவரே? இந்த பூமியில் நான் எத்தனை நாட்கள் இருக்க போகிறேன்? சீக்கிரமாய் வாரும் ஆண்டவரே. ரெண்டு காரணம் உண்டு. ஒன்று, ஆண்டவர் மேல் நம்முடைய அன்பு பெருகுவதனால் இந்த பூமி ஒரு வறண்ட நிலமாக, ஒரு மாயையான அருவருப்பான ஒரு பூமியா இருக்கிறது. வாழ வேண்டும், ஆகையால் வாழுகிறேன். ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை. இந்த பூமியே, இந்த உலகமே வேண்டாம். அதான் வேண்டா வேண்டா உலக இன்பம் என்று முதலாம் சரணத்தில் நாம் பாடுகிறோம். ஆகையால் இந்த உலகத்தையும் வெறுக்க வேண்டும், இயேசுவையும் நேசிக்க வேண்டும். இந்த உலகமானது ஒரு அபாயகரமான உலகமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் வாழ்வது இந்த பூமியில் சட்டப்பூர்வமாக தேவனுடைய வேத சட்டத்தின்படி வாழ்வது ஒரு பெரிய சவாலாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்தில் நாம் இந்த பூமியில் சந்திக்க வேண்டிய சோதனைகளை நன்றாய் சந்தித்து ஜெயித்து நாம் மேலே போக வேண்டும். எப்படியோ தப்பித்து ஓடுவதல்ல, நாம் ஜெயித்து ஓட வேண்டும். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த பாதைகளை நன்றாய் சந்தித்து, அந்த சிலுவையை நன்றாய் சுமந்து, அந்த கண்ணீரை நன்றாய் சிந்தி, அந்த வேதனை நன்றாய் அனுபவித்து இயேசு பறந்து போகும்படியாக கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். அதற்காக ஒரு 50 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை வருங்கால சோதனைகளுக்காக அவர் பலப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கை நாளுக்கு நாளாக இன்னும் இனிமையா மாற வேண்டும். நேற்றைய தினத்தை விட இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறது. எனக்கு இயேசு இன்னும் நேற்றை விட அதிகமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வாழ்க்கை இன்னும் எக்ஸைட்டிங், இன்னும் உணர்ச்சி வசப்படக்கூடிய விதத்தில், நான் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் என் சந்தோஷம் பெருகி கொண்டே இருக்கிறது. இதுதான் நம்முடைய சாட்சியா? இல்லைன்றா போன மாதம் நல்லா தான் இருந்தேன், ஜெபிச்சுட்டு இருந்தேன், இப்போ பார்த்தா நான் நல்லா ஜெபிக்க முடியல, குழியில் கிடக்கிறேன், பின்மாற்றத்தில் இருக்கு. இது நம்முடைய சாட்சியாக இருக்கிறதா? பிரியமானவர்களே, போராட்டங்கள் வரும். நம்முடைய ஓட்டத்தின் வேகத்தை குறைக்க, நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க, இந்த பூமி ஒரு பிரகாசமான அழகான பூமியாக மாற்றி நம்முடைய கண்களையும் கவனத்தையும் ஈர்த்து நம்முடைய அழைப்பை மறக்க வைக்க பிசாசு இரவும் பகலும் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விரோதமாக அந்த 7 தலை வரிசர்ப்பம் போராடும். ஆனால் அந்த போராட்டங்களில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தீத்து சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகள் லௌகிக இச்சைகளை வெறுக்க வேண்டும். இங்கிலீஷ்ல டினை, அதை மறுதலிக்க வேண்டும். லௌகிக இச்சைகளை மறுதலிக்க வேண்டும். அப்போ இந்த இச்சைகள் நம்மை கூப்பிடும். இந்த உலகத்தினுடைய ஆடம்பரம், இந்த உலகத்தில் இருக்கிற லேட்டஸ்ட், நம்ம கூட பழகுகிறவர்கள் அப்படியெல்லாம் வச்சிருப்பாங்க. அது நம்ம இருக்கும், எனக்கும் வேணும். அதை இப்போ நம்ம அந்த முதலாம் சரணத்தை நாம் பாடப்போம். வேண்டால் லௌகிக போகம். அப்போது எனக்கு ஞாபகம் வருது, ஒரு குறிப்பிட்ட காலேஜில், சென்னையில் தான், ஒரு கேர்ள்ஸ் காலேஜில் சில ஆண்கள் வந்து ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் மாதிரி நடத்தினாங்க. நடத்தும் போது திடீரென்று எல்லா கதவுகளை அடைச்சிட்டு லூசிஃபர் தான் ஆண்டவர் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதில் சில கிறிஸ்தவ பிள்ளைங்க தெரியாமல் போய் கதவை திறந்து ஓடிட்டாங்க. அப்போ நான் யோசித்தேன், அப்படி வாயில் சொன்னால் அப்படி ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு சொன்னால், இருதயத்தில் கூட எல்லாரும் சொல்ல வைக்கிறாங்க, மனப்பூர்வமாக யாரும் சொல்லலை, எல்லாம் சொல்லுங்க. அப்படி வாயில திறந்து பிசாசையில் ஒரு எஃபெக்ட் இருக்கும். நாம் வாயை திறந்து இந்த உலகம் எனக்கு வேண்டாம் என்று கைகளை தட்டி நாம் உண்மையாக மனப்பூர்வமை பாடினால் கர்த்தர் அந்த வல்லமைகளிலிருந்து நமக்கு விடுதலை தருவார். ஆகால் இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தின் இன்பங்கள் எனக்கு வேண்டாம் என்று அதை மறுதலித்து, அதை வெறுத்து, எனக்கு இயேசுடைய வருகை போதும், எனக்கு இயேசு போதும் என்று அந்த சரணத்தையும் பல்லவியும் நாம் பாடுவோமாக. వత్తే వద్దు లౌకిక భోగం ఆయుష్కాలం అంతయు నా యొక్క ఆశ క్రీస్తు యొక్క రాకడ మాత్రమే. ఆమేన్. వత్తే వద్దు లౌకిక భోగం ఆయుష్కాలం అంతయు నా
నా యొక్క రాశ క్రీస్తు యొక్క రాకడ మాత్రమే. ఏనాడు వేగం పైవస్తువు విశ్రామ దేశం చేర్చుటకు నా యొక్క జీవిత యాత్ర కాలం ఇంకా ఎంత కాలము. రమ్ము రమ్ము దేవా నీవు అతి వేగముగా, నా యొక్క జీవిత యాత్ర కాలం ఇంకా ఎంత కాలము. రమ్ము రమ్ము దేవా నీవు వద్దే వద్దు. అతి వేగముగా, వద్దే వద్దు లౌకిక భోగం ఆయుష్కాలమంతయు నా యొక్క రాస క్రీస్తు యొక్క రాకడ మాత్రమే. వద్దే వద్దు లౌకిక భోగం ఆయుష్కాలమంతయు నా యొక్క రాస క్రీస్తు యొక్క రాకడ మాత్రమే. ఏనాడు వేగం పైవస్తువు విశ్రామ దేశం ఆమె ఇదర బక్కల మౌష బక్కల మానే అనతుడా రమ్ము రమ్ము దేవా నీవు అతి వేగముగా, నా యొక్క జీవిత యాత్ర కాలం ఇంకా ఎంత కాలము. రమ్ము రమ్ము దేవా నీవు అతి ఏనాడు? వేగముగా, ఏనాడు వేగం పైవస్తువు విశ్రామ దేశం చేర్చుటకు నా యొక్క జీవిత యాత్ర కాలం ఇంకా ఎంత కాలము. రమ్ము రమ్ము దేవా నీవు అతి వేగముగా, నా యొక్క జీవిత యాత్ర కాలం ఇంకా ఎంత కాలము. நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஓரிய பௌஷமம் கத்திடம் கரமங்கலமானியான மங்கத்துடா. Thank you Savior, thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஞாயிற்றுக்கிழமை நாம் கேள்விப்பட்டோம் ஆண்டவருடைய சாவரின் வில், அவருடைய ராஜரீக அதிகாரத்திலிருந்து புறப்படுகிற அவருடைய சித்தம். அதை யாராலும் மாற்ற முடியாது, எந்த பிசாசும் மாற்ற முடியாது. ஆனால் மாற்றக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. அங்கதான் நீங்களும் நானும் இருக்கிறோம், போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் நாம் நன்றாய் தாழ்த்தினால், நன்றாய் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டால், நன்றாய் அபிஷேகத்திற்கு ஒப்பு கொடுத்தால், நன்றாய் ஓட்டத்தை ஓடினால், நன்றாய் விசுவாசித்தால், நாம் அந்த மாற்ற முடியாத பகுதிக்குள் நாம் வருவோம். எல்லா வாக்குத்தத்தங்கள் நம்முடையதாய் மாறும். நிச்சயமாக முடிவுண்டு என்று அவர் சொல்லுகிறார். என்னிடத்தில் ஒப்புவித்ததை அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் காக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இதெல்லாம் வெறும் பைபிள் ஒரு வசனம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் சாட்சியாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் நம்மை தொடர்ந்து யுத்தங்களில் பலப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 366வது பாட்டு, 366 மலையாளம். പാപത്തിൽ നിന്നെ വീണ്ടെടുപ്പതിനാൽ പ്രാണത്തെ ജീച്ചനിൻ സ്നേഹമതോർത്താൻ മണ്ണിലെ പാടുകൾ സാരമില്ലെനിക്ക് മന്നവനെ നിന്റെ വയത് മതിയേ മണ്ണിലെ പാടുകൾ സാരമില്ലെനിക്ക് മന്നവനെ നിന്റെ വയത് മതിയേ മൽപ്രിയ
എന്നിലൻ പ്രിയനേ മത്പ്രിയനേ തവ സ്നേഹത്തിലെന്നെ മറ്റും നീ മറക്കാനാക്കിയിടണമേ മത്പ്രിയനേ തവ സ്നേഹത്തിലെന്നെ മറ്റും നീ മറക്കാനാക്കിയിടണമേ എന്നഭയം നീ ആശ്രയവും നീ മന്ദിരൻ ആശാവിൻ മുഖം കാണാൻ എന്നഭയം നീ ആശ്രയവും നീ മന്ദിരൻ ആശാവിൻ മുഖം കാണാൻ സ്വർഗപിതാവേ നിൻ വചനത്തിൽ എൻ കാലടികൾ സ്ഥിരമാക്കണമേ സ്വർഗപിതാവേ നിൻ വചനത്തിൽ എൻ കാലടികൾ സ്ഥിരമാക്കണമേ യാതൊരു നീതിയുമേൽ ശിരമെന്റെ യാത്രയെ ദിനവും നീ നടത്തണമേ യാതൊരു നീതിയുമേൽ ശിരമെന്റെ യാത്രയെ ദിനവും നീ നടത്തണമേ മത്പ്രിയനേ തവ സ്നേഹത്തിലെന്നെ മറ്റും നീ മറക്കാനാക്കിയിടണമേ മത്പ്രിയനേ ണമേ എന്നഭയം നീ ആശ്രയവും നീ മണ്ണിലൻ ആശാവിൻ മുഖം കാണാൻ എന്നഭയം നീ ആശ്രയവും നീ മണ്ണിലൻ ആശാവിൻ മുഖം കാണാൻ പാപികൾക്കായി സ്വന്തം ജീവൻ വെടിഞ്ഞ പാവനമാം സ്നേഹശാലയിൽ എറിഞ്ഞു പാപികൾക്കായി സ്വന്തം ജീവൻ വെടിഞ്ഞ പാവനമാം സ്നേഹശാലയിൽ എറിഞ്ഞു എന്നിലെ ഞാൻ ദിനവും തുറയേണം നീ വളരേണം എന്നിലെ പ്രിയനേ എന്നിലെ ഞാൻ ദിനവും തുറയേണം നീ വളരേണം എന്നിലെ പ്രിയനേ മത്പ്രിയനേ തവ സ്നേഹത്തിലെന്നെ മുറ്റും നീ മറക്കാനാക്കിയിടണമേ മത്പ്രിയനേ തവ സ്നേഹത്തിലെന്നെ മുറ്റും നീ മറക്കാനാക്കിയിടണമേ എന്നഭയം നീ ആശ്രയവും നീ മണ്ണിലൻ ആശാവിൻ മുഖം കാണാൻ എന്നഭയം നീ ആശ്രയവും നീ മണ്ണിലൻ ആശാവിൻ മുഖം കാണാൻ സ്വർഗപിതാവേ നിൻ വചനത്തിൽ എൻ കാലടികൾ സ്ഥിരമാക്കണമേ സ്വർഗപിതാവേ നിൻ വചനത്തിൽ എൻ കാലടികൾ സ്ഥിരമാക്കണമേ യാതൊരു നീതിയും നീ ശിരമെന്റെ യാത്രയെ ദിനവും നീ നടത്തണമേ യാതൊരു നീതിയും നീ ശിരമെന്റെ യാത്രയെ ദിനവും നീ നടത്തണമേ മത്പ്രിയനേ തവ സ്നേഹത്തിലെന്നെ മുറ്റും നീ മറക്കാനാക്കിയിടണമേ എന്നഭയം നീ ആശ്രയവും നീ മണ്ണിലൻ ആശാവിൻ മുഖം കാണാൻ എന്നഭയം നീ ആശ്രയവും നീ മണ്ണിലൻ ആശാവിൻ മുഖം കാണാൻ മത്പ്രിയനേ തവ സ്നേഹത്തിലെന്നെ മുറ്റും നീ മറക്കാനാക്കിയിടണമേ മത്പ്രിയനേ തവ സ്നേഹത്തിലെന്നെ മുറ്റും നീ മറക്കാനാക്കിയിടണമേ എന്നഭയം എന്നഭയം നീ ആശ്രയവും നീ മണ്ണിലൻ ആശാവിൻ മുഖം കാണാൻ എന്നഭയം നീ What is you, Lord? Tida bakara, shati dan kalaman kati dan karamani antida.
ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுவே. ஓ ராமாந்தி டங்கரா ஷபானங்க துடங்கரா மானியாதுடா. Thank you Lord, thank you Lord. இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே. ஓ ராமங்க ஷபாலா கதுடங்கரா மங்கலா மானியாதுடே. Thank you Lord, thank you Jesus. Praise, praise Jesus. We praise, we praise, we praise, we praise you Jesus. Thank you Lord, we thank you Jesus. இரண்டாம் சரணம் இப்படி சொல்லுகிறது, ஆண்டவரே என்னுடைய பரிசுத்தத்திற்காக நீர் எதை தருகிறீரோ அது என்னுடைய நன்மைக்கு தான் கிரியை செய்யும் என்று நான் அறிந்திருக்கிறேன். அது ஒரு சிட்சையாய் வரலாம், ஒரு கண்ணீராய் வரலாம், ஒரு வேதனையாய் வரலாம். அது எல்லாமே நம்முடைய பரிசுத்தத்தின், அவருடைய பரிசுத்தத்தின் பங்காளிகளாக நாம் மாறும்படியாக அவருடைய அன்பிலிருந்து புறப்படுகிறது. அது சோதனையா இருக்கட்டும், அந்த கண்ணீரிலும் தேவ அன்பு மறைந்திருக்கிறது. அந்த வியாதிக்கு பின்னாடியும் தேவனுடைய அன்பு மறைந்திருக்கிறது. அந்த நஷ்டத்திற்கு பின்னாடி தேவனுடைய அன்பு மறைந்திருக்கிறது. ஆகையால் அவருடைய அன்பில், தவ ஸ்நேகத்தில் முற்றும் நிமக்கியனாக்கிடனமே, முற்றுமாய் மூழ்கினவனாக, அவருடைய அன்பு ஒரு கடலாக இருக்கும் என்றால் அந்த கடல் நான் மூழ்கி இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படி மூழ்கி இருக்கும்போது இந்த இரண்டாம் சரணம் சொல்லுகிறது, உம்முடைய அறிவோடு என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு நான் வணங்குகிறேன். அது வேதனையா இருக்கட்டும் அதுக்கு வணங்குகிறேன், அது நஷ்டமா இருக்கட்டும் அதற்கு வணங்குகிறேன். ஆகிய நம் ஜெபித்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தாரும், எனக்கு வேலை தாரும், எனக்கு அது தாரும், இது தாரும் ஜெபிக்கிறதை விட முதலாவது ஆண்டவர் இந்த பாதை எனக்கு அனுமதித்தாரே அவரை நான் வணங்குகிறேன். இயேசு அந்த மரணத்திற்கும் தலை வணங்கி ஜீவனை விட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால் அதுபோல நாமும் அந்த சரணத்தை நாம் ஆண்டவரை நோக்கி நாம் மெதுவாக கைகளை தட்டாமல், ஆண்டவரே என்னுடைய பரிசுத்தத்திற்காக என்னுடைய வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற எல்லாவற்றுக்கும் நான் வணங்குகிறேன், அது நன்மை என்று அறிந்திருக்கிறபடி நான் வணங்குகிறேன் ஆண்டவரே என்ற அந்த பகுதியை மாத்திரம் நாம் 2 முறை நாம் அதை மெதுவாக தியானத்தோடு ஒரு ஜெபமாக எந்த பாதை நடத்தினாலும் பரவாயில்லை, அவர் விடுதலை தருவார். முதலாவது அதை ஏற்றுக்கொள்வோமாக, அந்த பாத்திரத்தை குடிக்க நம் முன் வருவோமாக. எல்லாமே நன்மையாக ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. ஆமென். என் விசுத்தி காய்ந்தி നൽകിയതെല്ലാം என்னுடைய நன்மைக்காய் வியாபரிச்சதினால், என் விசுத்தி காய்ந்தி നൽകിയതെല്ലാം நன்மைக்காய் வியாபரிச்சதினால், നീ അറിഞ്ഞേകുന്നതെന്നിനും അടിയാൻ കീഴ്വഴങ്ങുന്നേ നിൻ കൃപ മതിയേ. നീ അറിഞ്ഞേകുന്നതെന്തിനും അടിയാൻ കീഴ്വഴങ്ങുന്നേ നിൻ കൃപ മതിയേ. ഇനി ഒരു മുறை, എൻ വിശുദ്ധിക്കായി നീ നൽകിയതെല്ലാം என்னுடைய நன்மைக்காய் வியாபரிச்சதினால், என் விசுதிக்காய் நீ നൽകിயதெல்லாம் என்னுடைய நன்மைக்காய் வியாபரிச்சதினால், நீ அறிந்தேகுന്നതെന്തിനും அடியான் கீழ்வழங்குന്നே நின் கிருப மதியே. நீ அறிഞ്ഞേകുന്നതെന്തിനും അടിയാൻ കീഴ്വഴങ്ങുന്നേ നിൻ കൃപ മതിയേ. மௌனமாக ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவர் கொடுத்த அந்த பாத்திரத்தை குடிக்க நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவர் அதை நன்மையாய் மாற்றுவார். அது நம்முடைய ருசிக்கு கசப்பா இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதான பாதையாக இருக்கிறது. நம்மை தேவனுக்கு ஒப்பானவர்களாக, இயேசுவின் சுபாவமுடையவர்களாக நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆகையால் பொறுப்புள்ள பரம தகப்பன் தான் அந்த பாதையை அனுமதித்து இருக்கிறார். தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட அந்த பாதையில் இருக்கிறார். அவர் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். ஆனால் இப்பொழுது கண்ணீர் வடிக்க வேண்டிய காலம். அந்த வேதனையை மாற்றுவார். ஆனால் இப்பொழுது வேதனையை ஏற்றுக்கொள்ளுகிறதான காலம். ஆகையால் கர்த்தர் அந்த பாத்திரத்தை தந்திருக்கிறார். நன்றாய் குடித்து முன்னேற கர்த்தருடைய கிருபை பெருக வேண்டும். நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் அதை பெருக செய்வார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தமிழ் பாட்டு 381, 381.
உற்றவர் எனக்கே அற்புத அன்பிலே பொற்பரன் இயேசுவே பெற்ற பிதாவிலும் உற்றவர் எனக்கே உம்மை போற்றியே புகழ்ந்திடுவே துதி சாற்றியூற்றி உள்ளம் மகிழ்வே உம்மை போற்றியே புகழ்ந்திடுவே துதி சாற்றியூற்றி உள்ளம் மகிழ்வே அன்பு பெருகும் சுனை நீர் அல்லவோ அந்த விதனில் அரசே அந்த பெருகும் சுனை நீர் அல்லவோ அந்த விதனில் அரசே மாறானின் தயவும் மாதேசமதும் மறப்பேனோ மறப்பேனோ மாறானின் தயவும் மாதேசமதும் மறப்பேனோ மறப்பேனோ நாலாம் ஜாமத்திலே நடுக்கடல் மீதே நடந்து சீஷரை தேற்றிய இயேசுவே நாலாம் ஜாமத்திலே நடுக்கடல் மீதே நடந்து சீஷரை தேற்றிய இயேசுவே இந்த நாவல் பூங்கும் மலை கடந்து கரை நாடி சேரும் துணை வருவீர் இந்த நாவல் பொங்கும் மலை கடந்து கரை நாடி சேரும் துணை வருவீர் அந்த பெருகும் சுவை நீர் அல்லவோ அந்த விதனில் அரசே அந்த பெருகும் சுவை நீர் அல்லவோ அந்த விதனில் அரசே மாறானின் தயவும் மாதேசமதும் மறப்பேனோ மறப்பேனோ மாறானின் தயவும் மாதேசமதும் மறப்பேனோ மறப்பேனோ மெல்கிசேதேக்கினை போன்ற குமாரனே நல்குவீர் தாழ்மையே நின் சித்தம் செய்யவே மெல்கிசேதேக்கினை போன்ற குமாரனே நல்குவீர் தாழ்மையே நின் சித்தம் செய்யவே தாரும் தூய ஆவி அனுகிரகமே இன்னும் ஈருமே நிற்புது பலனே தாரும் தூய ஆவி அனுகிரகமே இன்னும் நீயுமே நிற்புது பலனே அன்பு பெருகும் சுவை நீர் அல்லவோ அந்த விதனில் அரசே அந்த பெருகும் சுனை நீர் அல்லவோ அந்த விதனில் அரசே மாறானின் தயவும் மாதேசமதும் மறப்பேனோ மறப்பேனோ மாறானின் தயவும் மாதேசமதும் மறப்பேனோ மறப்பேனோ ஒளியில் இறங்கும் சுத்தர்களுடனே எளியோன் எனக்கோ பங்களித்தவரே ஒளியில் இறங்கும் சுத்தர்களுடனே எளியோன் எனக்கோ பங்களித்தவரே பரிசுத்தம் செய்யப்பட்டவருடனே நம் சுதந்திரம் நம் பெறச் செய்யுமே சுதந்திரம் நம் பெறச் செய்யுமே அந்த பெருகும் சுவை நீர் அல்லவோ அந்த விதனில் அரசே அந்த பெருகும் சுவை நீர் அல்லவோ அந்த விதனில் அரசே மாறானின் தயவும் மாதேசமதும் மறப்பேனோ மறப்பேனோ மாறானின் தயவும் மாதேசமதும் மறப்பேனோ மறப்பேனோ சியோனின் சிறப்பே அன்பின் பூரணமே சிந்திக்க ஆனந்த கண்ணீர் பெருகுதே சியோனின் சிறப்பே அன்பின் பூரணமே சிந்திக்க ஆனந்த
மரணத்தின் தயவும் மனேசமதும் மறப்பேனோ ஆண்டவரே, சுதாராமா. அவருடைய இரக்கத்தை மறக்க முடியாது. மறப்பேனோ மறப்பேனோ அன்பு பெருகும் சோலை நீர் அல்லவோ. அந்த விதானில் அரசு Worship you Lord, worship you Lord. அந்த பெருகும் ரமகரமனா துரகரமனியா துரே. அந்த விதானில் அரசு மரணத்தின் தயவும் மனேசமதும் மறப்பேனோ மறப்பேனோ மாறானிந்தயவும் மனேசமதும் மறப்பேனோ மறப்பேனோ மாறானிந்தயவும் மனேசமதும் மறப்பேனோ மறப்பேனோ மாறானிந்தயவும் மனேசமதும் ஓ ரமகதிரா ஷபகதிரா கரமகலமானியா துரா. Thank you Lord. Baka shabakatina kalabakatina sarabani antuna. Yeswe, stotram Yeswe. Oh ramantina kalamankara maushabarabala tudankara. Tira manka shabana mankara manatuna. Thank you Lord. Thank you Jesus. Stotram Yeswe. Stotram Yeswe. Jesus. Thank you Lord. Thank you Jesus. We praise. Yes, Jesus. Thank you, Lord. Oh, Rabba Shabba Karaman Kalamana Mankatuda. Thank you, Jesus. Stotram, yes, Stotram. ஒளியில் வாசம் செய்கிற பரிசுத்தவான்கள் மத்தியில் நீர் எனக்கு ஒரு பங்கை கொடுத்தீரே. இதான் ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் முன்னாடி இருக்கிறவங்க இவங்க தான் ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்கள். அவர்கள் மத்தியில் எனக்கும் ஒரு சீட்டை தந்தீரே ஆண்டவரே. எவ்வளவு நன்றியா இருக்க வேண்டும். பரலோகத்தை பற்றி ஒரு அறிவு நமக்கு இருக்கிறது. தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு அறிவு, அதுதான் நம்முடைய இயேசு என்கிற ஒரு அறிவு. இப்படி எனக்கு இந்த அறிவை கொடுத்தீரே. ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் மத்தியில் எனக்கும் ஒரு பங்கை கொடுத்தீரே. அது போதாது ஆண்டவரே. பரிசுத்தமாக்கப்பட்டவர் என்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஜெயம் எடுத்து மேலே போய்விட்டார்களே, அவர்கள் மத்தியிலும் எனக்கு ஒரு பங்கு வேண்டும். அதற்காக நீர் என்ன அந்த பரிசுத்தத்தை பெற செய்யுமே. எத்தனை பேருக்கு அந்த பரிசுத்தம் வேண்டும்? நாம் எல்லாம் குப்பையில் பிறந்தவர்கள், நாம் எல்லாரும் அடிப்படையில் பாவிகள் தான். ஆனால் இயேசுவை போல நான் மாற வேண்டும். இயேசுவின் பரிசுத்தம் என்னுடைய பரிசுத்தமாய் மாற வேண்டும். அவருடைய பரிசுத்தத்தின் பங்காளி அவருடைய பரிசுத்தத்தின் பங்காளிகளாய் மாற வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்துவோமாக. கர்த்தர் இந்த நேரத்தில் அவருடைய பரிசுத்தத்தை கிருபையாய் தரப்போகிறார். அந்த பாவத்தை வேரோடு பிடுங்கும்படியாக கர்த்தர் எத்தனையோ பாதைகள் நம்மை நடத்தி அவரை போல பரிசுத்தமாய் மாறும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். Thank you Jesus. Oh Ramaushaba Matira Kalamankatira. Thank you Jesus. Praise, praise. Oh Ramaushaba Karamana Katura Kalamankaramaniatre. Thank you Jesus. Oh Ramaushaba Karamaniatra. Thank you Jesus. We praise, we praise. ஒளியில் இலங்கும் சுத்தர்களுடனே எளியோன் எனக்கோ பங்களித்தவரே. ஒளியில் இலங்கும் சுத்தர்களுடனே எளியோன் எனக்கோ பங்களித்தவரே. பரிசுத்தம் செய்யப்பட்டோருடனே நற்சுதந்திரம் நான் பெற செய்யுமே. பரிசுத்தம் செய்யப்பட்டோருடனே நற்சுதந்திரம் நான் பெற செய்யுமே. ஒளியில் இலங்கும் சுத்தர்களுடனே எளியோன் எனக்கோ பங்களித்தவரே. ஒளியில் இலங்கும் சுத்தர்களுடனே எளியோன் எனக்கோ பங்களித்தவரே. பரிசுத்தம் செய்யப்பட்டோருடனே நற்சுதந்திரம் நான் பெற செய்யுமே. 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 Tiramaka shabala karamantida kalaba shamania tudan karama lima santura makara turana tuda.
Thank you, Lord. Thank you, Jesus. Yes, Jesus. Praise you, Jesus. Jesus. Thank you, Lord. Tudarabaka shabakaramana matre. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Yes. Thank you, Lord. வல்லமையாய் கிரியைக்கு எங்கள் பற்றி எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே. எங்களை பலப்படுத்தும் எங்கள் ஆண்டவரே. தூய்மையை கொடும் இயேசுவே. இயேசுவே. தினமங்கரமானா துனங்கரமா. Jesus. Yes. Yes. Yeshua, Jesus. Jesus. Thank you, Lord. Ashirvadiyam Yeshua. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. எந்த நாவாய் பொங்கும் அலை கடந்தே கரை நாடி சேர துணை வருவீர். என்னுடைய படகு, என்னுடைய கப்பல் இந்த அலைகளில் பொங்கிட்டு இருக்கு, எப்பொழுது கவிழ்ந்து போகும் என்று பயந்திருக்கிறேன். அந்த அலையை தாண்டி அந்த நாட்கள் சீஷர்களை நீர் ரட்சித்தீரே ஆண்டவரே. இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னீரே. இந்த 4ஆம் ஜாமத்தில் அந்த அலைகளின் மேல் நடந்து வந்தீரே. அதே போல இந்த அலைகளை கடந்து கரை நாடி தேட துணை வருவீர். நானும் கரை போய் சேர வேண்டும். இந்த கடல் மூழ்கி விடக்கூடாது. இந்த உலகம் ஒரு கடல், பாதாளம் ஒரு கடல். அந்த கடல்ல நாம் ஒரு சோதனையில் சிக்கியிருக்க. மாலை பொங்குது, நம்முடைய படகும் பொங்குது. எப்போது கவிழ்க்கப்படுமோ தெரியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான பாதைகளில் கர்த்தர் நம்மை நடத்துவார். தனிமை உணர்வு, பிசாசு சுற்றி இருக்கிறது, கெட்ட கனவுகள், நாளை தினத்தை பற்றி தான பயங்கர கவலை, இன்றைக்கே செத்தால் நலமா இருக்கும். இப்படிப்பட்ட பயங்கரமான இருண்ட பாதைகள் கர்த்தர் நடத்துவார். ஆனால் அந்த 4ஆம் ஜாமத்தில் இந்த இருட்டில் இயேசுவை பார்க்கும்போது கூட அது ஒரு ஆவி என்று நினைத்து பயந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் அவர்களோடு வந்தார். அந்த கர்த்தர் நம்மோடும் கூட இருக்கிறார். நம்மை கைவிடவே மாட்டார். அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். கரை சேர அவர் உதவி செய்ய போகிறார். ஓ ராமா ஷபங்கத்துடா. இதுவரைக்கும் அவர் கைவிடவில்லையே, இனிமேலும் அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். தீரா மங்கரா ஷபங்கரமானியாத்துடா. Thank you, Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you, Lord. We thank you, Jesus. அவர் இதுவரைக்கும் பாதுகாத்தார், இனிமேலும் பாதுகாப்பார். இதுவரைக்கும் பாதுகாத்ததை மறந்து போனால் பயம் பெருகும், முறுமுறுப்பு பெருகும், கேள்விகள் கேட்போம். இதுவரைக்கும் பாதுகாத்தது மறக்காமல் போனால் விசுவாசம் பெருகும். காத்தவர் காப்பார் என்று நாம் அறிக்கையிடுவோம். ஆகையால் கடந்த நாட்களில் எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்தோமே, நம்முடைய ஆண்டவர் தானே அங்கே பாதுகாத்தார். நாம் தற்செயலாக ஜெயிக்கவில்லையே. கர்த்தர் வந்தார், கர்த்தர் கண்டார், கர்த்தர் கைபிடித்தார், கர்த்தர் நடத்தினார், கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். இதுவரைக்கும் கர்த்தர் கூட இருக்கிறார், இனிமேலும் இருக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். துடா ரபா ஷபக்கரமானியான் துடா. Thank you, Jesus. நம்மை அழைத்திருக்கிறவர் இந்த பூமியில் உள்ள எல்லா இயற்கையின் வல்லமைகளை பார்க்கலாம், எல்லா மனுஷர்களின் வல்லமைகளை பார்க்கலாம், எல்லா தீய சக்திகளின் வல்லமை பார்க்கலாம், அந்த தீய சக்திகளின் தலைவனை பார்க்கலாம், எல்லா தேவ தூதர்களை பார்க்கலாம். அவர் தேவனாய் இருக்கிறார், ராஜாவா இருக்கிறார், பெரியவராய் இருக்கிறார், சர்வ வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். I know that my Redeemer lives. What joy this blessed assurance gives. He lives who once was dead. He lives my everlasting
strength from the grave. He lives eternally to save. He lives exalted, throned above. He lives to rule his church in love. He lives to silence all my fears. He lives to wipe away my tears. He lives to calm my troubled heart. He lives all blessings to impart. He lives my kind, wise, heavenly friend. He lives and loves me to the end. He lives and while he lives I'll sing. He lives my prophet, priest and king. He lives and grants me daily bread. He lives and I shall conquer then. He lives my future to prepare. He lives to bring me safely there. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த நிச்சயத்தை நான் பெறும்போது இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதான் முதலாம் சரணம் சொல்கிறது. என் பயத்தை மாற்றும்படியாக அமர்த்தும்படியாக தான் அவர் ஜீவிக்கிறார். என் கண்ணீரை துடைக்கும்படியாகவே அவர் ஜீவிக்கிறார். என் கலங்கி போனதான இருதயத்தில் அமைதலை கட்டளையிடும்படியாக தான் அவர் இருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களை தரும்படியாக இருக்கிறார். அதான் மூன்றாம் சரணம். ஒவ்வொரு நாளும் டெய்லி பிரெத், ஒவ்வொரு நாளுடைய மூச்சு அவர் தான் எனக்கு தருகிறார். அவர் ஜீவிக்கிறபடினால் நான் மரணத்தை ஜெயிக்க போகிறேன். அவர் ஜீவித்து என் ஃபியூச்சரை, என் எதிர்காலத்தை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். பத்திரமா அங்கே போய் சேரும்படியாகவே அவர் ஜீவிக்கிறார். அந்த 1ஆம் 3ஆம் 5ஆம் சரணங்களை மறுபடியுமாக நாம் பாடுவோமாக. I know that my Redeemer lives. What joy this blessed assurance is. He lives who once was dead. He lives my everlasting head. He lives to silence all my fears. He lives to wipe away my tears. He lives to calm my troubled heart. He lives all blessings to impart. He lives and grants me daily bread. He lives and I shall conquer them. He lives my future to prepare. He lives to bring me safe. I know one. I know that my Redeemer lives. What joy this blessed assurance gives. He lives who once was dead. He lives my everlasting head. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். Book of Hebrew 11th chapter 30th verse. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. By faith the walls of Jericho fell down after they were compassed about 7 days. 27 அடி அகலமுள்ள ஒரு மதிலை கர்த்தர் விசுவாசத்தினால உடைய வைத்தார். By faith God broke the wall of 27 feet of breadth. அந்த எரிகோ கோட்டையின் அந்த மதில் 27 அடி அகலத்துல இருந்துச்சா. That the wall was 27 feet of the breadth. இந்த ஹால்ல பாதி பகுதிக்கு அதனுடைய மதில் இருந்தது. The wall was half of the building of this. அவ்வளவு பெரிய மதில கர்த்தர் விசுவாசம் என்கிற ஒரு ஆயுதத்தை வைத்து ஜனங்களை இடிக்க வைத்தார். God made that people to use the அந்த faith and weapon to விசுவாசத்தை break அவங்க it. பயன்படுத்தி சுற்றி வந்த பொழுது ஆண்டவர் அதை இடித்து நொறுக்கினார். With the faith they compassed around, God made to bruise it. ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆயுதமே விசுவாசம்தான். The spiritual weapon is only the faith. உங்களுக்கு பலவிதமான கிருபை, வரங்கள், வல்லமை, பலவிதமான ஈவுகள், திறமைகள் இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் மேலான ஒரு ஆயுதம் விசுவாசம். You may have all the grace, gifts, talents and everything, and more than all this the faith. எல்லாவற்றை காட்டிலும் சிறந்த ஒரு ஆயுதம் சொன்னா அது விசுவாசம். The excellent weapon is only the faith more than all. அந்த விசுவாசம் என்கிற ஆயுதத்தை ஒரு மனுஷன் எடுத்துட்டான்னு சொன்னா
அவனுக்கு ஜெயம்தான். If a man take that weapon, the faith, he will get the victory. இந்த ஒரு எரிகோ கோட்டை இல்ல, உலகத்தையே ஜெயிச்சிடலாம். Not only the one Jericho fortress, the whole world he can overcome. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். The faith is the one we can overcome the world. விசுவாசத்தை நீங்க டெவலப் எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபும் உலக பிரகாரமான blessing-ம் டெவலப் ஆயிட்டே வரும். As much as you increase the faith, the worldly blessing as well as all will be increased. எழுத்தின் பிரகாரமான வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அதிகமா உபயோகப்படுகிற ஒரு முக்கியமான அம்சம் விசுவாசம். Only the faith is the most aspect for the spiritual life as well as the worldly life. உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வருங்காலம் எல்லாவற்றையுமே விசுவாசம் என்கிறதான காரியத்தில் நீ செயல்படுத்த ஆரம்பித்தா வாழ்க்கை செழிப்பாய் மாறும். Your life will be a prosperous one if you lead everything under your business, your life, all the worldly thing under the faith. இங்க விசுவாசத்தினால அவர்கள் சுற்றி வந்தார்கள், அந்த எரிகோ இடிந்து விழுந்தது. Here they came around the fortress by faith, that Jericho fell down. அதுக்கு முன்னால அந்த தேசம் அடைக்கப்பட்ட ஒரு தேசம்னு சொல்லி இருக்கு. Before that, the city was a closed city. அது அடைக்கப்பட்ட ஒரு கோட்டை. It was a fortress which was shut up. உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட பல காரியங்களை கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறது போல உனக்கு தோற்றம் In இருக்கிறது. your life also you may feel some things God has shut. அந்த வெளிப்பாடு குறையும் பொழுது சாத்தான் அடைத்து விட்டான் என்று நீ சொல்லுகிறாய். When the revelation decreases, you say only the devil has shut everything. எப்படியோ அடைப்பை நாம் இந்த நாட்கள்ல காண்கிறோம், உணர்கிறோம். Anyhow, we are feeling that, we are seeing that shut up. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எரிகோ அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. In Joshua 6:1, Jericho was shut before them, it is said. தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அது அடைக்கப்பட்ட ஒரு நிலவரத்துல காணப்பட்டது. In front of the children of God, the Jericho was in the state shut. கர்த்தர் அதை திறக்க விருப்பப்படவில்லை, அதை உடைக்க அவர் சித்தம் கொண்டார். God was willing to not to open but want to bruise it. எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீர்கள்? How many of you are believing today? உங்களுக்கு முன்பாக உள்ள அடைப்பெல்லாம் கர்த்தர் திறந்தா திரும்பி அவன் நெஞ்சிடுவான், மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. What are the things closed before you? If it is open, mean again there is a chance for closing. அதனால கர்த்தர் என்ன பண்ணார், இந்த கதவை திறக்கிறது பூட்டுறது இந்த வேலையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மொத்தமா மதிலியே உடைச்சு ஒண்ணுமில்லமாக்கிட்டார். So God did not open the door and closing it, totally he was broken everything. கர்த்தர் அப்படி செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்துவாங்களா? Those are believing God will do the nation. அடைக்கப்பட்ட அந்த கதவை கர்த்தர் திறந்து திருப்பி அதை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் அந்த கோட்டையவே கர்த்தர் 27 அடி கோட்டையை ஒண்ணுமில்லாம உடைச்சு கீழே விழ வச்சிட்டார். God made that for 27 feet of the fortress and broken it and made it nothing. 27 அடி அகலம் இருந்தபடினால தான் மாடி வீடு கட்டி ராகாப் என்ன வீசி அந்த மதில் மேல உட்கார்ந்துட்டு இருந்தா. Because that the wall was 27 feet of broad, the Rahab harlot, she made a house upon that. அவ வீடு அது மேல தான் இருந்துச்சு. Their house was upon that. அவ ஊருக்குள்ள இல்ல, மதில்ல தான் இருந்தா. She was not inside the city, but she was on the wall. அவ்வளவு பெரிய மதில கர்த்தர் உடைச்சு நொறுக்கினார். Such a great wall, God broken it. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உனக்கு தேவன் கொடுக்கிற முதல் செய்தி, உனக்கு முன்னால இருக்கிற அடைக்கப்பட்ட எல்லாத்தையும் கர்த்தர் உடைக்க போறார். Today God is giving you the message, God is going to break everything which is closed in front of you. அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? Do you know what happened next? எரியோவை அந்த உடைஞ்சு போனதான எரியோவை யோசுவா சுட்டெரிச்சிட்டான். Joshua fired it to the broken Jericho. அத ஃபுல்லா தீய வச்சு கொளுத்திட்டான். He also fired it totally. யோசுவா 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Joshua 6:24. பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியினால் சுட்டெரித்தார். The city and all things belong to were fired. எல்லாவற்றையும் அங்க ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. Totally they burnt it everything. பாருங்க, அதை இடிச்சது மாத்திரமல்ல, கர்த்தர் அதை எரிக்க சொன்னார். Not only God was broken it, God made to burn it. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கும் கூட உன்னுடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட எரிகோக்களை நீயும் கூட கட்டி வைத்திருக்கலாம். Beloved, in your life also you may have some Jericho in front of you. இத கர்த்தர் இடிக்க இன்றைக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். God is also willing to break it today. எரிகோன்னா ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடம். Jericho is a cursed place. ஆனா இயேசு அந்த இடத்தை தேடி தேடி திரும்ப போய் அந்த சாபத்தை மாற்ற அவர் முற்பட்டார். Jesus wanted to go again and again to that Jericho and wanted to make the curse change. அடைக்கப்பட்ட எரிகோவை இடிக்கணும், அடுத்து அதை எரிக்கணும். First of all, the shut Jericho should be broken it and burnt it next. இந்த ரெண்டும் தான் தேவனுடைய திட்டம். This is the plan of God. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இதை மாத்திரம் செயல்படுத்த முற்படுங்கள். Those who hear the voice of God today, you also try to do this. இதுக்கு ஒன்று விசுவாசமும் மற்றொன்று துதியும் உபயோகப்பட்டது. Well, first of all faith and next the price is needed for to break it. உள்ளுக்குள்ள விசுவாசமும் வெளியே பார்க்கும் பொழுது துதியும் தான்
அவங்களுடைய ஆயுதமாய் செயல்படுத்தப்பட்டது. Only the faith inside and outside Christ was their weapon to break the ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து அவங்க சுத்திக்கிட்டே வந்தாங்க. But they were obeying the Lord, they were going around this wall. அவங்களுக்குள்ள ஆண்டவர் ஏதோ செய்ய போறார் ஒரு நம்பிக்கையில அவங்க சுத்திட்டே இருந்தாங்க. With a hope God is going to do something, they were also encountering around. மத்தவங்களுடைய பார்வையில ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கும். In the other side it might be the foolishness. 6 நாள் சுத்திட்டு வரான், என்னடா ஒரு டெய்லி சுத்திட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான், என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் கேள்வி கேட்கலாம். Everybody might ask a question every all 6 days they were going around, what is going to happen? நீ பைபிளை தூக்கிட்டு சுத்துறது அலையறதெல்லாம் பார்த்து மத்தவங்க கேள்வி கேட்பான், என்ன நடந்துச்சு இவன் பைபிளை தூக்கிட்டு சுத்திட்டு வர்றான்னு கேட்பான். You are also carrying the Bible and roaming, and they will also others will ask the question why he is carrying the Bible and roaming. 7 நாள் ஆண்டவர் சொன்னாரு நீ சுத்திட்டு வா, அதே நேரத்துல துதியோடு சுத்திட்டு வான்னு சொன்னார். So you go around it, you have to go with a price around it, God said. விசுவாசத்தோடு தோத்திரமும் செய்யும் பொழுது அதுக்கு இன்னொரு பவர் கூடியிருது. When price is joined with a faith, there is another power also added with that. ஒரே நேரத்துல ரெண்டு ஆயுதமும் சேர்ந்து உபயோகப்படுத்தினா என்ன விதத்துல கிரியை செய்யும்? In what way it will work if we use the two weapons at a time? ஒரு ஆளு 1000 பேரை துரத்தலாம்னு பைபிள் சொல்லுது. One man can chase 1000 people in the Bible. ரெண்டு பேர் சேர்ந்தா 2000 பேர் இல்ல, ரெண்டு பேர் சேர்ந்தா எத்தனை பேர்? 10000 பேரை துரத்தலாம். Two people gather together and chase away 10,000 people. விசுவாசமும் துதியும் சேரும் பொழுது 27 அடி மதில் இல்ல 77 அடி மதில் கூட என்ன செஞ்சானோ உடைஞ்சுதான் ஆகணும். When faith and price join together, not only 27 feet of wall, 77 feet of wall may be broken. இன்றைக்கு இந்த எரிகோவை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? Today what are we doing with the Jericho? இந்த எரிகோவை ஆண்டவர் இடிச்சிட்டு After breaking that Jericho, அதை சுட்டெரிக்க சொல்லிட்டு he asked us to burn it. அதுக்கு பிறகு யோசுவா சொன்னா ஒரு கமாண்ட், ஒரு சாபத்தை சொன்னான். After that Joshua proclaimed a curse. என்ன சாபம் சொன்னா? What was the curse? யோசுவா 6ஆம் அதிகாரத்துல In Joshua 6 chapter 26ஆம் வசனத்துல 26th verse, இனிமேல் இந்த எரிகோவை எவனும் கட்டக்கூடாது. nobody should build again this Jericho. அப்படி யாராவது கட்டினா அவன் சபிக்கப்பட்டவன். If anybody built again the Jericho, he is a cursed man. அதையும் தாண்டி ஒருத்தன் அஸ்திவாரம் போட்டா அவன் மூத்த பிள்ளை சாவான். If any man again he is put the base, and the eldest son of him will die. அவன் பிள்ளை செத்ததை அவன் புரிஞ்சிக்காம மறுபடியும் அதுல தூக்கி வாசல வச்சிட்டான்னா அவன் இளையகுமாரன் சாவான். The next son also will die if he keep the door again. இது சாபமா சொல்லிட்டான். Like this I give set all the curses. இடிஞ்சு விழுந்த எரிகோவை கட்டவே கூடாது. The broken Jericho should not be built again. அந்த சுட்டெரிக்கப்பட்ட எரிகோவை மறுபடியும் ஒருத்தன் கட்டி எழுப்பவே கூடாது. The burned Jericho should not be built again by any man. நம்முடைய வாழ்வில் இந்த எரிகோ எழுப்பப்பட்ட காலங்கள் இருந்தது. கர்த்தர் இந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள் வாயிலாக அதை உடைச்சிருக்கிறார். In our life also we got the Jericho wall in the because of the sanctification meeting. God has broken that wall. பரிசுத்த ஆவி என்கிறதான அக்கினியினால அதை சுட்டெரிச்சிருக்கிறார். By the Holy Spirit, the fire, God was burnt it away. இந்த அனுபவத்தை உணர்ந்தவங்க கையில வைத்துங்க பார்க்கலாம். Those of us this experience, raise your hands. அதுக்கு தான் நான் 5 கூட்டம் வச்சேன். So that I kept 5 meetings. நேத்து நைட் 6வது கூட்டம் ஒன்னு இருந்துச்சு. Yesterday night the 6th meeting. இன்னைக்கு காலையில 7வது கூட்டம் எரிகோ விழுந்துருச்சு. Today the 7th meeting, the Jericho has fell down. உன் வாழ்க்கையில, உன்னுடைய ஊழியத்துல, உன்னுடைய ஜீவியத்துல, உன்னுடைய குடும்பத்துல, உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில என்னென்ன ஃபால்ட்டோ இதெல்லாம் உடைச்சி இன்னைக்கு சுட்டெரிச்சிருக்கிறார். God has broken everything and burned everything what are found in your life and business and everything. அபிஷேகத்துல 2 அபிஷேகம் இருக்கு. In the anointing there are 2 kinds. ஒன்று சாதாரணமா குதிச்சு ஆவியில இறங்கி அப்படியே எந்திரிச்சு போயிட்டு ஒரு நார்மல் ஒரு anointing. One is a normal anointing by jumping and feeling the spirit and இன்னொரு அபிஷேகம் இருக்கு. Another one more anointing. அது என்னது? What is that? அது அக்னி. That is a fiery anointing. நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். I am giving you baptism by the water. எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் பெரியவர். One who comes after me is greater than me. அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவளுக்கு நான் பாத்திரன் அல்ல. I am not worthy to loose out his lashes. அவர் உங்களுக்கு He பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். By the Holy Spirit and by fire will baptize you. அப்போ அக்னியில ஒரு ஞானஸ்நானம் இருக்கு. So in the fire also there is a baptism. நீ உனக்குள்ள சரியான ஒரு ஃபயரா நீ மாறணும். You have to be a right fire in you. நீ வைக்கோல போலவே இருந்துட்டு இருந்தேனா ஒண்ணே எரிச்சிரும் பிசாசு. If you are like a straw, the devil will make you fire burn you. இந்த 7வது நாள் சுத்தி விசுவாசத்துல துதியோடு சுத்தி வரும் பொழுது இந்த எரிகோ இடிஞ்சு விழுந்துருச்சு. யோசுவா அதை சுட்டெரிச்சிட்டான். With the fire they were encoming around the Jericho for 7 days. Joshua burnt it and the broken wall. என்னுடைய நம்பிக்கை எரிகோ விடிஞ்சிருச்சு. My God, the Jericho has fallen down. எரிகோ எரிஞ்சிருச்சு. The Jericho has burnt away. இப்ப அடுத்து யோசுவா ஒரு கமாண்டிங் ஒரு சாபம் சொல்றான். இனிமேல் யாரும் இந்த எரிகோவை என்ன செய்ய கூடாது?
கட்டக்கூடாது. Jericho, Joshua is selling a curse. Jericho should not be built by any man இனிமேல் thereafter. இந்த சாபமான வாழ்க்கையை நீ மறுபடி விழுந்து போன தோல்வியான பின்மாற்ற வாழ்க்கையை நீ கட்டக்கூடாது. Again, you should not build a fallen life or the cursed life or the failure life again. மறுபடியும் அந்த தோல்வியான வாழ்க்கையை நீ தொடரக்கூடாது. Again, you should not follow the failure life. மறுபடியும் அந்த தோல்வியான வாழ்க்கைக்கு நீ ஒரு அஸ்திவாரம் போடக்கூடாது. Again, you should not put the foundation for the failure life. போதும், It is enough. நீ வாழ்க்கையில நஷ்டம் அடைஞ்சது போதும். It is enough. You have made the loss in your நீ life. வாழ்க்கையில பல காரியங்களை இழந்தது போதும். It is enough. You have lost many things in your life. வாழ்க்கையில அநேக காரியங்களை நீ நன்மையில தோற்று போனது போதும். It is enough. You have also lost everything and failed in all your life. நீ பட்ட அவமானம் போதும். It's enough. What you the shame you have got. நீ பட்ட கேவலம் போதும். All the reproaches you have gone through. It's enough. நீ போன பாதைகளில் உனக்கு வந்த கண்ணீர் போதும். It's enough. There are tears which you got when you go through the path. கைவிடப்பட்ட நிலவரத்தில் நீ தள்ளப்பட்டது போதும். It's enough. You are also in a rejected condition. இனிமேலாவது உன்னுடைய வாழ்வு செழிப்பாய் மாறட்டும். Hereafter, at least your life may be a prosperous one. எல்லாம் இங்க கவனிங்க. ஒருவேளை உன்னுடைய வாழ்வுல இன்றைக்கு இந்த காரியத்துக்கு ஒரு முடிவு வராவிட்டால் அதுல மீட்பே கிடையாது. Perhaps at least today, if you don't get the redemption, there is no redemption for you. ஒரு மனிதன் இயேசுவினிடத்துல வந்து விடுதலை பெறலன்னா வேற எங்கேயுமே அவனுக்கு என்ன கிடைக்காது? விடுதலையே கிடைக்காது. If a man if he don't get the deliverance from Jesus, he will not get any deliverance at all. இப்போ அவன் சொல்றான், இனிமேல் இந்த எரியோவை யாருமே கட்டக்கூடாது. Now he says nobody should build again இந்த the வார்த்தையை Jericho. கேட்கிற உங்களுக்கு தான் தேவன் பேசுகிறார். God is only talking to you. அவன் அழகா சொல்றான், இனிமேல் He says hereafter. இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டார். A man one who rise to build this Jericho will be a cursed man. எத்தனை பேர் மறுபடியும் இந்த சாபமான வாழ்க்கையை கட்டி எழுப்பணும்னு ட்ரை பண்ண போறீங்க? How many of you want to build again the cursed life? யாருக்காவது அப்படி ஒரு ஆசை இருக்கா? Do anybody having a desire like that? போதும், தோல்வி அடைஞ்சது போதும். Is enough what we have புறஜாதிகள் மத்தியில அவமானப்பட்டது போதும். Is enough we have get the shame. இதுவரைக்கும் நீ எப்படியோ தடுமாறினது போதும். It is enough we have stumbled so far. இனிமேல் மறுபடியும் உன்னுடைய தோல்வியான வாழ்க்கைக்கு நீ போகாத. Again you shouldn't go back to your failure life. ஆண்டவர் அந்த யோசுவா மூலமா கர்த்தர் சொன்னார், இனிமேல் அதை எவனுமே கட்டக்கூடாது, கட்டினவன் The சபிக்கப்பட்டான். Lord said through Joshua, no man should build again. If he build, he will be a cursed man. அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். After that also he said a word. இதை தாண்டி யாராவது தெரிஞ்சோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ இல்ல மீறுதல்ல துணிகரத்துல யாராவது அதை கட்டினான்னு சொன்னா அஸ்திவாரம் போடும்போது யார் செத்துருவா? மூத்தவன் செத்துருவான். If any man boldly and darkly built again, the elder son of him will die. அதையும் தாண்டி அந்த பிள்ளை செத்ததனுடைய காரியம் புரியாம அவன் திரும்பவும் வந்து அதுக்கு வாசல் கால் வச்சுட்டான்னா யார் செத்துருவா? இளையகுமாரன் செத்துருவான். Beyond that we also without knowing that he built ஏன் இப்படி ஒரு சாபம்? like this one curse. வாழ்க்கையில தோல்வி மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். The failure in the life is a very worst thing. ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்விங்கிறது பரம எதிரி. That is a heavenly the enemy is a failure in the life of பரம எதிரி. It's an eternal enemy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் பாதுகாக்க விரும்புகிறீர்கள்? Today how many of you want to preserve your life holily? இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு நீ மறுபடி போய் எரியோவை கட்டினா ரொம்ப கஷ்டம். After hearing the message we go again build the Jericho. It is very difficult. இந்த சாபத்தை பத்தி உனக்கு தெரியலன்னு நீ சொல்லிராத. இது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தன் திருப்பி கட்டிட்டான். Don't say you do not know about the curse without knowing one man built it. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 1 Kings 16:34. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்க நாம் என்ன பார்க்கிறோம்? What do we see here? பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் என்கிற ஒரு ஆள் எரியோவை கட்டிட்டான். A man called Hiel of Bethelite, he built Jericho. ஒருவேளை உனக்கு தெரிஞ்சோ தெரியலையோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாம போயிருச்சோ, இந்த சாபம் போட்டது தெரியாம போயிருச்சோ தெரியல. We do not know whether he doesn't know about the rules and regulation. நல்லா கவனிச்சுக்கோங்க. You listen well. நீங்களா போய் சாபத்தை வாங்கிராதீங்க. You yourself go and get any curse. இவனை பாருங்க, இவன் யாரு? பெத்தேல் ஊர். He belongs here. பெத்தேல்னா என்ன அர்த்தம்? What is Bethel? பெத்தேல்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு. வைத்தம்ல விசுவாசி தான் அவன். He is a believer. பெத்தேல் ஊரானாகி ஈயேல் என்பவன் போய் எரிகோவை கட்டிட்டான். A man Hiel called from Bethelite built Jericho. அஸ்திவாரம் போடும் பொழுது அபிராம் செத்தே போயிட்டான். When he was laying the foundation, Abiram died. அதன் வாசல்களை வைக்கிற பொழுது அவனுடைய இளைய குமாரன் செகுப் செத்து போய்விட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. அஸ்திவாரம் போடும் பொழுது மூத்தவன் செத்தான். When he laid the foundation and the elder son was died. யார் இந்த மூத்தவன்? Who was the elder son?
யார் இந்த இளையவன்? Who was his younger son? வாசலை வைக்கிற பொழுது இளையவன் செத்து When he போய்விட்டான். set up the gate, the younger son was died. அவன் தெரியாமலோ எப்படியோ செஞ்சிட்டான் அந்த வேலையை. Without knowing, he did that work. பெத்தேல்ல இருக்கிற மனுஷன் இப்படி செய்யலாமா? A man, one who is in the Bethel, can he do like this? தேவனுடைய வீடு, தேவனுடைய தரிசனம் உள்ள ஒரு ஆள் செய்யலாமா? A man, the house of God, who is having the revelation of God, அபிஷேகம் can he பெற்றவன் do? இந்த வேலையை செய்யலாமா? After receiving the anointing, can he do the work? அந்த மூத்த குமாரன் வாசல் அத அஸ்திவாரம் போடும் பொழுது அந்த மூத்த குமாரன் செத்தான். அது எதை காண்பிக்கிறது? நம்முடைய சரீரத்தை காண்பிக்கிறது. When he laid the foundation, the elder son died. That shows our body. இந்த சரீரம் தான் சீனியர். That is this body is சீனியர். senior. நமக்குள்ள இருக்கிற ஆவி ஜூனியர் தான். The spirit which is in us a junior one. முதல்ல இதத்தான் கர்த்தர் உண்டாக்கினாரு. அதுக்கு பிறகுதான் அதுக்குள்ள எதை ஊதினாரு? ஜீவ சுவாசத்தை First of ஊதினார். all, God made the body, then only he breathed the. எரிகோவுக்கு நீ அஸ்திபாரம் போட்டின்னு சொன்னா உன்னுடைய சரீரத்துல வியாதி வரும், பலவீனம் வரும், தாக்குதல் வரும், போராட்டம் வரும். If you lay the foundation for Jericho, you will get some attack and failure in your body. சரீரத்துல அடியெல்லாம் வாங்கினாலும் உனக்கு உணர்வு இல்லாம மறுபடி நீ அதுக்கு வாசலை தூக்கி வச்சிட்டேன்னு சொன்னா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அடிபட்டு போயிடும். If you are so, without knowing that getting the blows of the body, again lay the gate of that, you will get the failure in your spirit. பைபிள்ல சொல்லிருக்கல மூத்தவன் இளையவன் ரெண்டு பேர் சொல்லியிருக்கு. The Bible says the elder son and the younger son. மூத்தவன் மாம்சத்துக்குரியவன், இளையவன் ஆவிக்குரியவன். The elder son was related to carnal, the younger son was related to spirit. மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. The elder son was Esau, the younger son was Jacob. நீ எரிகோவை கட்டினேன்னு சொன்னா ஒரு விதத்துல சாபம், அஸ்திவாரம் போடும் பொழுது உன்னுடைய சரீரம் அடிபடும். If you build the Jericho, it is one way is the curse. When you lay the foundation, the body will be attacked. உன்னுடைய வாழ்க்கையில எரிகோவுக்கு நீ மறுபடி வாசலை தூக்கி வச்சிட்டேன்னா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சுத்தமா டெமாலிஷன். In your life again you set up the gate, the spiritual life also will be attacked. நீ கட்ட வேண்டியது எருசலேம். Only you have to build up Jerusalem. நீ கட்ட வேண்டியது எரிகோ அல்ல. You are not supposed to build Jericho. அதனால தான் வேதத்துல நாம் நெகேமியாவுல 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நெகேமியா சொல்றான், வாருங்கள் எருசலேமை நாம் கட்டி எழுப்புவோம். In Nehemiah 2:7, Nehemiah says, let us come and build Jerusalem. 102ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்துல கர்த்தர் சீயோனை கட்டுகிறார்னு சொல்லி இருக்கிறார். In 102 Psalms 15th verse, the God builds Zion, it is said. ஆண்டவர் கட்டுவது சீயோன், சபை ஜனங்கள் கட்டுவது, ஊழியர்கள் விசுவாசிகள் சேர்ந்து கட்டுவது எருசலேம். The Lord builds Zion, and the servants of God and the believers together build Jerusalem. இதுதான் நீ செய்யணும். You have to do this work. எரிகோவை தயவு செய்து மறுபடியும் விழுந்து போன தோல்வியான வாழ்க்கையை இந்த கூட்டத்துக்கு பிறகு யாரும் கட்டி எழுப்ப வேண்டாம். After this mercy meeting, nobody should build away the fallen Jericho and the failure Jericho. எபேசியர் 2:19-20 அந்த வசனங்களை நான் பார்க்கும் பொழுது When Ephesians 2ஆம் அதிகாரம் 19 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is said there? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு They வருகிறீர்கள். are being built together on the foundation of the apostles, the prophets. அதற்கு இயேசு கிறிஸ்து மூலைக்கல். Jesus Christ himself with அவர் மேல் மாளிகை முழுவதும் கூட்டி இசைவாய் இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு the வருகிறார். whole building is fitly framed together upon him. நீ கட்ட வேண்டியது சபை. Only you have to build the church. நீ கட்ட வேண்டியது உன்னுடைய ஜீவியம். You have to build up your life. நீ கட்ட வேண்டியது எருசலேம். You have to build up only Jerusalem. நீ செய்ய வேண்டியது இதுதான். நீ எரிகோவை கட்ட நீ போக கூடாது. You shouldn't go and build Jericho. You should have to do build Jerusalem. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில யாரும் எரிகோவை கட்டுறதுக்கு தோல்வியான வாழ்க்கையில போறதுக்கு நீங்க தீர்மானம் எடுக்காதீர்கள். You no need to take any decision to go to your life of failure hereafter. கூட்டம் முடிஞ்சிருச்சு, ராபோஜனம் முடிஞ்சு ஒரு 10 நாள் பல்ல கடிச்சிட்டு அதுக்கு பிறகு ரிவர்ஸ் எடுத்துற கூடாது. After the worship is over, after 10 days after taking the communion, you shouldn't go back reverse. இந்த 10 நாள் அமைதியா உட்கார்ந்திருப்பான். For 10 days you will be very quiet. அதுக்கு பிறகு கொஞ்சமா ரிவர்ஸ் வந்துட்டே இருப்பான். After little by little will be coming reverse. அந்த கழுதை என்ன செஞ்சிருந்தான்? தேஞ்சு கடைசில எப்படி வந்து நின்னுச்சு? கட்டெரும்பா மாறிடுச்சு. The ass became going on decreasing and became an ant. இன்னொரு 10 நாளுக்கு எழுப்புதலா இருந்துட்டு அப்படி விட்டுற கூடாது. நீ மறுபடி எரிகோவை கட்டுற சிந்தையே உனக்கு வரக்கூடாது. You should not again get in your mind even to build again the Jericho. உனக்கு அந்த சிந்தையே வரக்கூடாது. You should not get even that thought. எண்ணத்துல கூட அது உனக்குள்ள தோன்றக்கூடாது. Even it should not come in your imagination. இருதயத்தின் நினைவுகள் கூட அது தோன்றக்கூடாது. It should not come in your memory of your mind. போதும். It is enough. உன்னுடைய சரீரம் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு நொறுங்கி ஒடிஞ்சு ஒண்ணு இல்லாம போனது போதும். It's enough. Your body is also under sick and bruised and without any condition. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, பரிசுத்தம், தெய்வீக விசுவாசம் இதெல்லாம் நஷ்டப்பட்டது போதும். It is enough. All your life of faith and the prayer life and everything is also wasted. It's enough. இன்றையோடு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாய் மாற தேவன் விரும்புகிறார். God wants to make all your spiritual life and the worldly life a prosperous one from today. நீ இத
கட்டுறதுக்கு சிந்தையில கூட எடுக்காத. You shouldn't take it even in your thought to build again the Jericho. யாரையாவது வச்சு கூட கட்டணும்னு என்ன செய்யாத, பிரயாசப்படாத. You no need to take labor to build with anybody. இன்றையோடு உன்னுடைய பழைய மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாகும். You have to make a full stop or the end for your old man. அடுத்ததாக இந்த எரிகோவுக்கு நீ போகவும் கூடாது. Even you should not again go to the Jericho. எரிகோவை கட்டுறது மாத்திரமல்ல, Not only you are building the Jericho, ஒரு சிலர் எரிகோவுக்கு போவாங்க. some people will go again to நான் Jericho. சும்மா போயிட்டு வந்தேன், அதுல என்ன தப்பு அப்படிமா? What simply I went and came, what is the wrong in that? நீ சும்மா சுத்தாத, Don't simply roam around. அவசியம் இல்ல. It is not necessary. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 30ஆம் வசனத்துல ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு டூரா போனானோ, எப்படி போனானோ போயிட்டான். A man also gone from Jerusalem to Jericho in Luke 10:15. எப்படி How? எப்படி போனாவன்? How did he go? எதுக்கு போனா? Why did he go? சொல்லிருக்கா? Is it said or not? சொல்லிருக்கா? சித்தப்பாவை பார்க்க போனான் அப்படினா இருக்கு. He went to see his uncle, is it said? போயிட்டான், எரிகோவுக்கு டூர் கிளம்பியாச்சு அவன். He went for a tour to Jericho. சீமையிட்ட சாலமோன் அழகாக சொன்னான். Solomon beautifully said to Simei. என்ன சொன்னா? What did he say? எருசலேமை விட்டு நீ என்ன செய்ய கூடாது, இந்த ஆற்று கரையை நீ தாண்ட கூடாது. You shouldn't go from Jerusalem to and should not அதை cross the தாண்டும் river. நாளில் நீ சாவாய். When on the day when you cross you'll die. அப்பொழுது அவனுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. It was very good for him at that ஆனா time. 3 வருஷம் கழிச்சு அதை மறந்து போய் தாண்டிட்டான். After 3 years he has forgotten, he has also crossed the river. எதுக்கு போனா? Why did he go there? தன்னுடைய வேலைக்காரன் ஒருத்தன் போயிட்டான்னு சொல்லி ஓடி போயிட்டானே, அவனை கூப்பிட போனான். Because his one of the servant was flee away, he went and found him. எப்படியோ அவன் ஒரு காரணத்தை வச்சு வெளியே போனா முடிவு முடிஞ்சிருச்சு. He kept on reason and went out. He got the finish. அதுபோல எரிகோவுக்கு நீ டூர் போனாலும் சரி, சொந்தக்காரனை பார்க்க போனாலும் சரி, நண்பர் வீட்டுக்கு போனாலும் சரி, எரிகோவுக்கு நீ போக கூடாது. You shouldn't go back to Jericho to see your friends or relatives or anywhere. அது எதை காண்பிக்கிறது? What does this show? சபையை விட்டு நீ உலகத்துக்கு போக கூடாது. You should not go back to the world by leaving the church. ஆசீர்வாதத்தை விட்டு பாவத்துக்கு போக கூடாது. You should not leave the blessing and go back to the sin. ஜெயத்திலிருந்து நீ தோல்விக்கு போக You கூடாது. should not go back to the failure from the victory. கர்த்தர் உன்னை நிலைநிறுத்தி இருக்கிறார், நீ விழுகைக்கு போக கூடாது. You God has established you. You should not go back to the falling. அவன் அந்த மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போயிட்டான். That man went from Jerusalem to Jericho. அங்க போயிட்ட பிறகு இனிமே எனக்கு பாஸ்டர் உதவி செய்யல, லேவியன் உதவி செய்யல, ஆசாரியன் உதவி செய்யலன்னு கடக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. There is no use of saying pastor is not helped, not Levites or Samaritan, nobody has helped after saying. பாஸ்டர் முத்தையான்னு ஒருத்தர் இருந்தாரு. There was a pastor called Pastor Muthaiya. அவரு யாராவது ஐயா நாங்க சோமலாம ஆஸ்பத்திரியில இருக்கோம், ராஜலட்சுமி ஆஸ்பத்திரியில இருக்கோம், நீ அங்கேயே இருந்துருவாரு. If anybody is saying pastor we are in the hospital so called that Rajalakshmi, நீங்க எப்போ வந்து ஜெபிக்க வரீங்க? நான் ஏன் அங்க வர்றேன்? நான் வரவே மாட்டேன். I will not come there, he will say. நான் அங்க வர்றதே கிடையாது. I will not come there, he will say. நீ கிறிஸ்துவின் சரீரத்தை நீ தீட்டுப்படுத்துற இடத்துல வந்து நான் உன்னை பார்க்கணுமா, அங்க ஒரு ஜெபம் பண்ணணுமா? தேவையே இல்லை, நீ அங்கே இரு, பொழைச்சு வந்தா வீட்டுக்கு வரேன் பாரு. If you are defiling the body of Christ, you are there, may you be there. If you are escape and come here. பாஸ்டர் டியும் லாஸ்ட்ல அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டார். Pastor T also came to that level. ரொம்ப மெட்ராஸ்ல ஒரு முக்கியமான விசுவாசி ஹார்ட் ப்ராப்ளத்துல போய் படுத்துட்டாரு. Very important believer in Madras, he also went. உடனே சொல்லி விட்டாங்க. He said send word. அவர் சொன்னாரு, கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார்னு விசுவாசிக்கிறேன், நீங்க வந்த பிறகு நான் என்ன செய்ய வரேன், உங்க வீட்டுக்கு வரேன். Pastor T said, I hope God will give you healing, and when you come home I will come back and see you. நீ எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போக கூடாது. You shouldn't go to Jericho. எருசலேம்னா சமாதானம். Jerusalem means peace. எரிகோனா என்னது? What is Jericho? It is curse. எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனேன்னா நீ போய் சேர மாட்டே, போறதுக்குள்ளே உன்னை சொல்லி முடிச்சிருவாங்க. If you go from Jerusalem to Jericho, you will not reach there, on the way you will be finished. On the வேலையே கல்லர் வந்து பிடிச்சிட்டான். On the way the robbers caught him. இப்போ அவனை எப்படி செஞ்சிட்டாங்க? குற்றுயிராய் விட்டான். They left him half wounded. Half dead. He was half dead. அதாவது பாதி செத்த நிலவரத்துல விட்டாச்சு. He was also half dead in the state left out. இனிமே அவன் எங்க போக முடியாது? எருசலேமுக்கு போக முடியாது, எங்கேயும் போக முடியாது, எரிகோவுக்கும் போக முடியாது. Hereafter he will not go back to Jerusalem or to Jericho. இப்படி மாட்டிக்கிட்ட விசுவாசிங்க ஒரு 50% சபையில இருக்காங்க. 50% of the believers are here like that river and sun. இங்கே இருக்காங்கன்னு சொல்றேன். Here also they are here. பாதிக்கு மேல இவனுக்கு இப்ப திரும்பி போனாலும் சாபம் வாங்குறாங்க, திருப்பி பரலோகத்துக்கு போறதுக்கும் அவ்வளவு டெவலப் பண்ற அளவுலயும் என்ன இல்ல, கிருபை இல்ல. More than half of the believers, they are in the condition, they go back, they don't want to go back to the light, they can't even go to heaven. ஆண்டவரா பார்த்து ஏதாவது கொடுத்தா கொடுக்கட்டும்னு அப்படி உயிர் ஊசலாடிட்டே எழுதிக்கிட்டே வர்றான் இதுல. Now they are also with a half day, now they whether God is giving, let them give. அவங்களுக்கு கோயிலையும் விட முடியாது, ராபோஜனம் எடுக்க முடியாது. They can't come to the church, even they can't take the communion. புரியுதா? Do you understand? சர்வீஸ்க்கு வரமாவும் இருக்க முடியாது, அதே நேரத்துல ராபோஜனமும் எடுக்க முடியாது. They can't take the communion. இதெல்லாம் half dead case.
இதெல்லாம் குற்றுயிரான கேஸ். These are half dead case. அது அங்கேயே தான் கிடக்கும். They will be there. ஆசாரியன் வந்தார். The priest came. அவன் எப்படி பார்த்தான், இவனை தொட்டா தீட்டாயிருன்ட்டு அவன் பைபாஸ்ல டைவர்ஷன்ல போயிட்டான். He diverted and when in the bypass if he touched me he will be அடுத்து லேவியன் வந்தான். The Levite came next. அவன் அடுத்த ரூட்ல ஓயே போயிட்டான். He also went in another route. வேற வழி இல்ல, சமாரியன் இந்த கூட்டத்துல வருகிறார். No other go, the Samaritan came on that way. எண்ணெயும் திராட்சை ரசமும் என்ன செஞ்சாரு, கொண்டு வந்தார். He brought wine and the oil. எருசலேம்ல இருந்து எரிகோ 27 கிலோமீட்டரா? 27 kilometers from Jerusalem to Jericho. 27, ஆமா. எருசலேம்ல இருந்து எரிகோ 27 கிலோமீட்டர். இவர் வந்து பாதியில வந்து 13 கிலோமீட்டர்ல ஆல் அவுட். அந்த 13 ஆல் அவுட் ஆகல, ஆஃப் டெட்ல வந்தார். The 13.5 kilometers he was off date. இப்போ இவனுக்கு பேச்சு இல்ல, மூச்சு இல்ல. இவனை எங்க கொண்டு போறது? எருசலேமுக்கு வரல, எரிகோவுக்கு வரல, கடைசில எங்க கொண்டு போட்டாச்சே? சத்திரத்துல தான் இப்ப இருக்கிறான். He was in the inn because he couldn't come back to Jerusalem or Jericho. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி எல்லாம் எருசலேம்ல இருந்து போயிட்டு இருக்கீங்க? How many of you are going like this today? பாவத்துல இருந்து நீ பரிசுத்தத்துக்கு வரணுமே தவிர பரிசுத்தத்துல இருந்து எங்க போக கூடாது? பாவத்துக்கு போக கூடாது. You have to come from sin to holiness, not from holiness to sin. உன்னைய பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஆளுங்க வெயிட்டிங்ல இருக்கான். Many people are waiting to catch you. கள்ளர் கையில் அகப்பட்டான். He was also caught in the hands of the robbers. கள்ளன் சொன்னா பிசாசுன்னு சொல்லலாம். The robber means there is a devil. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரா. The thief comes to steal, kill and destroy, not for any other purpose. அதே நேரத்துல கள்ளன் இன்னொரு 2-3 கள்ளர் இருக்காங்க, அதையும் சொல்றேன். So many are the other 3 thieves also. அது யாரு? Who are they? கள்ள அப்போஸ்தலர். They are the for the கள்ள தீர்க்கதரிசிகள். They are the false prophets. கள்ள சகோதரர்கள். False brethren. இவங்களும் யாரு? Who are they? இவங்களுக்கு பேர் என்னதான்? கள்ளர்கள். They are also robbers. இன்றைக்கு எத்தனை பேருக்கு இப்படிப்பட்டவங்க கையில சிக்கினீங்கன்னா, ஐயோ பெண்டிகாஸ்டுக்கு போனியா, நீ அங்க ராபோஜனம் தரட்ட, நான் வாரம் தர்றேன், இங்கே வா. You are entangled in their gang, they will say no need to go to Pentecost, I will give you every week communion, will say. யோசிச்சு பாருங்க. Think about it. நம்ம 2 கப் வச்சுக்கிட்டு கம்யூனியன் கொடுத்துட்டு அலையறோம். We are giving 2 cups and giving the communion. ஒரு சபை வேர்ல்ட் ஃபுல்லா இருக்கு. One church there is the whole world it is. அவங்க அந்த கம்யூனியன் கப் மட்டுமே எல்லா சர்ச்சிலையும் ஒரே ஸ்டைல்ல கப் இருக்கணும்னு சொல்லி 7 crores-க்கு 7 கோடிக்கு ஆர்டர் கொடுத்திருக்கான். They have given order for 7 crores to get a cup for the communion for all the churches they need. அந்த கப்ல நான் என்கிட்ட ஒரு கப் இருக்கு. I have also a cup like that. எவ்வளவு இருக்கும் அந்த கப்? That's very small one. அது அந்த தாம்பலம் மாதிரி ஹோல்ஸா இருக்கும். அந்த கப் அதுல அப்படியே வச்சு அதுக்கு பிரெட் வைக்கிறதுக்கு ஒரு டிசைன் இதெல்லாம் வச்சு கடைசில சிலுவை போட்டு அது இவ்வளவு சைஸ்க்கு வரும். ஒரு இது வேர்ல்ட் வைடு அந்த சர்ச் இருக்கு, எல்லா சர்ச்சுக்கும் அதை கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஆர்டர் மட்டும் எவ்வளவு? 7 கோடிக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க. Well, why they have given the cups like this and there is an order for 7 crores. 7 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. நம்ம விசுவாசி தான் எடுத்துக்கிறார். Our believer only taken that. மெட்ராஸ்ல நம்ம விசுவாசி தான் அந்த கப் எடுத்து செய்றாரு. நான் போய் பார்த்தேன், காஸ்பல் ஃபார் ஏசியா அப்படினு போட்டுருக்கு. It is given gospel for யாருன்னு Asia. கண்டுபிடிச்சிருவீங்க? காஸ்பல் ஃபார் ஏசியா. Gospel for Asia. அவர் தான் இத கொடுத்திருக்காரு. 7 crores கம்யூனியன் கப்புக்கு மட்டும் அவன் செலவழிச்சிருக்கிறது 7 கோடி. 7 crores of money they were spent for this communion cups. இன்னைக்கு உலகத்துல பல பார்க் உன்னை குற்றுயிரா மாத்துறதுக்கு ஆள் ரெடியா இருக்கிறான். In the world so many people are make you half dead. இவன் போய் அவன் கையில அகப்பட்டான். He went and entangled in his hand. ஒரு சாதாரண விசுவாசி இல்ல, not an ordinary believer. அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் கூட அவன் கையில சிக்கிறான். Even the anointed person also caught in his hand. புலம்பல் 4:20ல பார்க்கும் பொழுது, when Lamentation 4:20, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எங்கள் நாசியின் சுவாசமா இருந்தவன் படுகுழியிலே அகப்பட்டு விட்டானே என்று சொல்லி இருக்கிறார். It is said the word one was anointed by the Lord, he is entangled in the snare of the witch. அவன் கொண்டு போய் அங்க சேர்த்துருவான். He will be taken to that place. அவன் வஸ்திரங்கள் எல்லாம் உறிஞ்சிட்டான். They have taken a stripped of all the garments. அது எதை காண்பிக்கிறது? What does it show? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொள்ளுதல். It is also say that the principalities உனக்குள்ள இருக்கிறதான அதிகாரம் பிசாசுகளை துரத்துற வல்லமை எல்லாம் அவன் எடுத்துருவான். He will take away all the power and authority to cast away. எரிகோவை கட்டாதே, எரிகோவுக்கு போகாதே. Don't build Jericho and don't go back to Jericho. சும்மா கூட டைம் பாசிங் கூட எரிகோவுக்கு போகாத. For the time passing sake you don't go to Jericho. எரிகோவை பத்தி புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட இடத்தெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். If it is said in the New Testament is wonderful about Jericho. எரிகோவுக்கு போனா வாசல்லே உட்கார்ந்திருக்கவங்க எல்லாம் குருடனா உட்கார்ந்திருந்தான். Those who sat in the Jericho the door all were blind people. தரிசனமே அவனுக்கு கிடையாது. He did not have any vision at all. இந்த பர்திமேயு திமேயு இருந்த இடம்லாம் யாருதான்? எங்கதான்?
எருசலேம் தான் The சாரி எரிகோ தான். Bartimaeus, all the blind people were in Jerusalem. இவன் உட்கார்ந்திருக்கிற இடமெல்லாம் அதான். லூக்கா 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல எல்லாம் பாருங்க எரிகோவில் தான். எரிகோவுக்கு அவர் போகிற வழியிலேயே இருக்கிறவனை பார்த்தா ஒரு டீசென்டான மனுஷன் கிடையாது. எல்லாம் யாரு? குருடன் தான் போய் எரிகோவில் உட்கார்ந்திருப்பான். In Jericho, all the way, all the blind people will sat on the road. எரிகோவில் தான் நம்ம சகையு இருந்தாரு. Sagai was also in Jericho. ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ச்சி இல்லாதவன் எல்லாம் இருக்கிற இடம் எது? எரிகோ. With the people they do not have any growth in their spiritual life will be in Jericho. எல்லாரும் இயேசுவை பார்க்கிறதுக்கு கூட்டத்துல தள்ளிட்டு போனா இவன் புது ஐடியா வந்து ஒரு மரத்துல ஏறிட்டான். When all want to go in the multitude and see Jesus, he went up to the tree. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு குரூப் இருந்துச்சு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது. You might have heard about a group. There was a group before some days back. பாலாசீர் லாரின்னு ஒரு குரூப் இருந்துச்சு. There's Balasir Lori. மனுஷன் எப்பொழுது சந்திரனில் கால் வைத்து விட்டானோ ஆண்டவர் அங்கிருந்து கீழே வந்து விட்டார்ன்றான். When a man put his step on this moon, when the God has come down from there. இவன் போய் ஃபாரின்ல எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி பெரிய இது பண்ணி ஜனங்கள் எல்லாம் பயங்கர கூட்டம், இயேசு வர்றாருன்னு வெயிட்டிங்ல. ஏன்னா அங்க கால் வச்சிட்ட உடனே அவருக்கு அங்க இடம் இல்லையா, அவர் எங்க வந்துட்டாரு? இங்க வந்துட்டாரு. They went and said in foreign countries and they were all believe Jesus is going to come down. இப்போ கூட 2008ல வர்றாருன்னு ஒருத்தன் இப்போ பேப்பர்ல போட்டுட்டு இருக்கான். A man is also giving in the publishing in the paper. இயேசுவுக்கே தெரியாதுன்னு தான் பைபிள் சொல்லுது. இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. The Bible says Jesus himself do not know about their how he. அந்த நாளிகையும் அந்த நேரத்தையும் பிதா ஒருவர் தவிர வேற ஒருவனும் அறியான், குமாரனுக்கும் அறியான்னு சொல்லி இருக்கு. ஆனா மே 28 என்னோ டேட் போட்டுட்டு இருக்கான் நம்மால். Our people are giving the date May 28. Even Jesus himself do not know that time. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை எங்க போகுது? Today where is your life is going on? அந்த பாலாசீர் லாரி கடைசில என்ன ஆயிச்சு தெரியுமா? What happened at last? The Balasir எல்லா சொத்துக்களையும் வித்து வேஸ்டா வச்சிருக்க எல்லாத்தையும் வித்து அந்த கையில கொடுத்துட்டான். Why are you having all the material? Sell it and give உலக to me. பிரகாரமா தூத்துக்குள்ள எனக்கு சொந்தக்காரங்க எத்தனையோ பேர் சொத்து வித்து அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டாங்க. Many people also sold the property and gave to that man. கடைசில பார்த்தா இயேசு வரல, சொத்தும் கிடைக்கல. Jesus also did not come, they did not get back the property. முடிவு என்னாச்சு தெரியுமா? What is the end? Do you know? உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நல்ல கிறிஸ்தவர்களுக்கு. You may not, some of you know. நேம் அப்படியே மாத்தி குருதேவன்னு மாத்திட்டாரு. Simply they changed the name Gurudev. குற்றாலத்துல ஒரு ஆசிரமத்தை ஸ்டார்ட் பண்ணி குருதேவனு வேப்பலையை வச்சு ஆவியெல்லாம் துரத்துற கண்டிஷன், அந்த படத்தெல்லாம் நான் பார்த்தேன். I have seen him in Kutralam. They have started the name in the தொடங்குனது எங்க? தொடங்குனது எருசலேம், போனது எங்க? குற்றாலம். எரிகோல போய் நின்னுடுச்சு வண்டி. They have started in Jerusalem, now they reached in Kutralam. இவங்களெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். You have to understand all these people. பிசாசு ஒரு திருடன், The devil is a robber. கள்ள அப்போஸ்தலர்கள் உண்டு, கள்ள சகோதரர்கள் உண்டு, கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு. The false apostle, false prophets and false brethren also they. அதே மாதிரி எரிகோவுல நீ போனீன்னா அங்க குருடனை தான் நீ பார்க்கலாம். தரிசனம் இல்லாதவன்லாம் இருக்கிற இடம் என்னது? Jerusalem. If you go to Jericho, you can see only the blind people. Those are Jericho. All the blind people and without any. அதே போல சகை இருக்கிற இடம் இதுதான். அநியாயமா காசை வாங்கிட்டு பாக்கெட்ல போட்டுக்கிட்டே இருக்கிற ஆள் இருக்கிற இடம் எது? நீ சபையில இருக்கலாம், அநியாயமா சம்பாதிச்சேன்னா நீ இருக்கிற இடம் எது? எரிகோ. Even like Sagai, you unrighteously getting the money and putting in the pocket. If you are also like that, you are in Jericho. எரிகோவுக்கு போகாதே. Don't go to Jericho. எரிகோவை கட்டாதே. Don't build Jericho. எரிகோவில் தங்காதே. Don't dwell at Jericho. அடுத்த குரூப் போய் அங்கேயே செட்டில் ஆயிடுறான். The other group goes there and dwell there. சில விசுவாசிகள் ஊர் மாதிரியே போயிட்டான், என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டான். Some believers they have gone to the other city, they did not even tell to me. ஃபேமிலியே காலி பண்ணி வீடெல்லாம் காலி பண்ணி போயிட்டான், என்கிட்டயே சொல்லல எங்க போயிட்டான், எரிகோவுக்கு போயிட்டானா எங்க போயிட்டான். They have vacated even the house and went somewhere. I do not know whether they went to Jericho. எரிகோவுல நீ தங்குனேன்னா உன் இருதயம் ஸ்டெடியா இருக்காது, கரஞ்சு போயிடும். If you dwell at Jericho, your heart will not be steady, it will be melted away. நீ எரிகோவுல தங்கி இருக்கறியாங்கிறதுக்கு இப்ப நீயே அனலைஸ் பண்ணலாம். You can analyze whether you are staying at Jericho. யோசுவா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டுன்னு ஒரு பெண் சொன்னா. Joshua 2:11 a woman said our hearts are melted away. எங்களுடைய தைரியமே அற்று போயிச்சு. We don't have any courage at all. மொத்தமா தைரியம் எல்லாம் இல்லாம போயிடுச்சு. We don't have any courage. இன்னைக்கு தைரியம் இல்லாம விசுவாச வாழ்க்கையில நீ இருக்கிற, இல்ல ரொம்ப தடுமாறுற, உன் இருதயம் ரொம்ப தடுமாறுது அப்படின்னு சொன்னா நீ எங்க வந்துட்டேன்னு அர்த்தம்? எரியோல தங்கிட்டேன்னு அர்த்தம். If you don't have any courage today and you are also stumbling, you are coming to Jericho. யோசுவா 2:1ல பாத்தீங்கன்னா அந்த மதில்ல தங்கி இருந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவளுடைய வாழ்க்கை ரொம்ப கீழ்த்தரமா இருந்துச்சு. In Joshua 2:1 the woman which was dwell at the Jericho அவளுடைய வாழ்க்கையே தாறுமாறா இருந்துச்சு. His life was one perverse one. அதனால எரிகோவுல நீ தங்காத. So don't dwell at Jericho. ஒரு விசுவாசி தேவ சித்தம் இல்லாத இடத்துக்கு போகவே கூடாது. A believer shouldn't go back to the place without a will of God. தேவ சித்தம் இல்லாத இடத்துல தங்கவே கூடாது. Shouldn't dwell
dwelt at the place without the will of God. ஆனா இதே ஊர்ல தீர்க்கதரிசிகளும் தங்கி இருந்தாங்க. அதான் பெரிய பியூட்டி. It was a very great beauty. Even the prophets were also dwelt at Jericho. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது 2 King 2:4. எரிகோவில தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம். அங்கேயும் தீர்க்கதரிசி சொல்லிட்டு இருக்கான். அவன் எங்க விட்டாலும் தீர்க்கதரிசி சொல்லுவான். In Jericho itself they were also prophesying. If we live anywhere they will be going on prophesying. எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர். அவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? இருந்த இடம் எது? எரிகோ. The sons of prophets where they were in Jericho. எரிகோவில தீர்க்கதரிசியின் புத்திரர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. The sons of prophets were in Jericho. அவன் அங்க தீர்க்கதரிசி சொன்னான், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார், உனக்கு அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், நீ அதிசயங்களை காண்பாய் எல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தான். He was also saying God is with you and God is with me, the miracle is going to happen for you, everything was. ஆனா லைஃப் எப்படி இருந்துச்சு தெரியுமா? But how were their life? லைஃப் எப்படி இருந்துச்சு? How was their life? தீர்க்கதரிசனம் நீயும் சொல்லலாம், நானும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். All can prophesy, you and I, everybody. ஆனா லைஃப், but the life, இவங்க எல்லாரும் சேர்ந்து எலிசாவை குழப்பினா. they all joined together and confused. உன்னுடைய ஆண்டவனை இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்ய போறார்? எடுக்க போறார் என்பது உனக்கு தெரியுமா? Do you know today your master, the Lord is going to take your master? அவன் சொன்னா, நீ எல்லாரும் சும்மா இரு, எனக்கு என்ன செய்யும் தெரியும். All you be quiet, I know everything, he said. ஒருத்தன் பரலோகத்துக்கு போக போறான், ஒருத்தன் பின்னால போறான். நீ தீர்க்கதரிசி, நீ எங்க போணும்? நீ எரிகோ விட்டுட்டு அவன் பின்னால போ. நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு கூட்டம். A man is going to heaven, another son is following, you can also go back to him. நீ இரட்டிப்பான வல்லமையை பெற்று நீ திரும்பி வரலாம். You can also go and get the power back and come. அந்த லைஃபை நீ எதிர்பார்க்காம போய்கிட்டு இருக்கிறவனை டிஸ்கரேஜ் பண்ற. போச்சு, இன்னையோட உன் கதை முடிஞ்சிருச்சு. You are also discouraging him, one go back. நீ என்ன தீர்க்கதரிசி? What kind of prophet are நீ you? என்ன தீர்க்கதரிசி? What are you prophet? நீ எரிகோவில தங்கனா உன் தீர்க்க தரிசனத்துல வெயிட் இருக்காது. If you dwelt at Jericho, in your prophecy there is no weight. கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருக்கலாம், என் பிள்ளையே நான் உன்னோடு இருக்கிறேன் இதே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டே இருக்கலாம். You can go on prophecy, my children, I am with you. எரிகோவிலே நீ தங்க கூடாது. You shouldn't dwell at Jerusalem. கடைசியாக at last எரிகோவின் பொருள் உன்கிட்ட இருக்க கூடாது. You shouldn't have any things of Jericho in you. அது இருந்தாலே சாபம்தான். If you have that, it is a cursed thing. எரிகோ சம்பந்தப்பட்ட எதுவுமே இருக்க கூடாது. Whatever pertaining to Jericho should not found in you. நான் மதுரையில இருக்கும்போது when I was in Madurai, ஒரு ஏரியா பிரேயருக்கு போயிருந்தேன். I went for an area prayer. இங்கே தான் நான் கொஞ்சம் பிஸி ஆகி போயிட்டேன். அங்கெல்லாம் ஏரியா பிரேயர் வீடுகளுக்கு போவோம். We will go to the area prayer that to the house. அப்படி ஒரு ஏரியா பிரேயருக்கு போயிருக்கும்போது ஒரு நியூ சோல் வந்திருந்தாங்க. A new soul came to that area prayer. அந்த அம்மா ஒரே அழுதாங்க. The sister started crying. என்னன்னு கேட்டேன். I asked why. என் பையனை அநியாயமா போதைப் பொருள் தடுப்பு இதுல வச்சு உள்ள வச்சுட்டாங்க, ஜாமீனே கிடையாது. My son did not get any release at all because they caught him under the drug addict. போதை ட்ரக் அடிக்ட் இல்லைங்க, போதை தடுப்பு. அந்த பிரிவுன்னு ஒரு போலீஸ்ல போதை தடுப்புன்னு ஒரு பிரிவு இருக்கு. There is a portion called the addict prevention. இந்த போதை பொருள் எல்லாம் கடத்துவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஜாமீன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. They will not get any release at all. என் பையன் அந்த தப்பே பண்ணலையா, ஆனா என் பையனை அநியாயமா உள்ளதுக்கு வச்சிட்டாங்க, ஜாமீன் கூட தர மாட்டேங்கறாங்க. They are not even giving any bail or my son did not do anything. என்ன செஞ்சான் உங்க பையன் நான் கேட்டேன். What is your சொல்லுங்கங்க, நான் அவன் என்ன செஞ்சான்னு நான் கேட்டேன். What did he do? I asked. கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, ஒரு பழைய எம்எல்ஏக்கு என் பையன் டிரைவரா இருந்தான். My son was a driver to an old MLA. அவர் இந்த போதை பொருள் கடத்துற வேலை செஞ்சிருக்காரு. என் பையனுக்கு அது தெரியவே தெரியாது. He was also a smuggler of the drugs. My son did not know anything. அவரை ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிற ஒரு கண்டிஷன் வந்த பொழுது அவர் ஒரு சின்ன டீ தூள் மாதிரி ஒரு பாக்கெட்டை என் பையன்கிட்ட கொடுத்து, நான் கேட்கும்போது குடுறா அதை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா சொல்லி கையில கொடுத்துட்டு அவன் போயிட்டான். When he was traced out, he gave a packet like a tea packet. He gave to my son and went. இவனும் அதை என்னன்னே தெரியாம வாங்கிட்டான். அதுக்குள்ள அவரை அந்த எம்எல்ஏ ரொம்ப விரட்டினாங்க. அவன் தப்பி சிலோன் போய் சேர்ந்தான். He did not know anything. He got it. That MLA was called. He went to Sri Lanka. அவனுக்கு அந்த எம்எல்ஏ முதல்ல பிடிச்சி என்கொயரி பண்ணும்போது, நான் ஒன்றும் கடத்தல, என் டிரைவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் அவனை எஸ்கேப் பண்ணி விட்டாங்க, அவன் தப்பி ஓடிவிட்டான். The MLA was escaped to Sri Lanka. He said not I, but the driver did everything. இந்த டிரைவர் பையனை பாவம் வீட்டில் வந்து பிடிச்சா. When he was caught at home, உன்கிட்ட வந்து அந்த எம்எல்ஏ ஒரு பார்சல் கொடுத்தாரு, அது எங்க? Where is the parcel? You got it from the MLA? அவன் சொன்னா, என் வீட்டில் அந்த டிவி மேல வச்சிருக்கேன். I kept it on the TV in my house. இவனுக்கு அது என்னன்னே என்ன செய்யாது, சுத்தமா தெரியாது. He did not know about what was that. ஒரு பார்சல் கொடுத்தாரு, அது நான் என் வீட்டுக்கு வந்தேன், வீட்டில் என்ன செஞ்சிருக்கேன், எங்க வச்சிருக்கேன்னா எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பான்னு கேட்டா அவன் சொன்னா, நான் எதுக்கு மேல வச்சிட்டு இருக்கேன், டிவி மேல போட்டிருக்கேன், அங்கதான் கிடக்குதுன்னா. They thought he has given on packet. I kept on the TV. உடனே போய் பார்த்தா டிவி மேல தான் என்ன செய்யுது,
அந்த டீ போட்ல மாதிரி அந்த பேப்பர்ல கிடக்குது. That pocket was also on that TV. உடனே போலீஸ் போய் அதை எடுத்து கேப்சர் பண்ணி திறந்து பார்த்தா கோடிக்கணக்கான மதிப்புள்ள போதைப் பொருள் அது. That was the crores of rupees drugs inside the pocket. இவனை தூக்கி உள்ள வச்சிட்டாங்க, இன்னும் வெளியே வரல அவன். He was prison, he did not come நீ out. எரிகோ போக வேண்டாம், எரிகோல தங்க வேண்டாம், எரிகோ கட்ட வேண்டாம், எரிகோவின் பொருள் உள்ள வந்தாலே சாவனா. If you don't build Jericho, you don't go to Jericho, don't dwell at Jericho. If you have the things of Jericho, it is cursed. வீட்ல பீரோல எரிகோ பொருள் இருக்கா? Do you have any things of Jericho in your bureau? பாபிலோனிய சால்வை இருக்கா? Do you have the Babylonian shawl? வெள்ளி சேக்கல் இருக்கா? Do you have the shekel of silver in you? பொன் பாலம் இருக்கா? Do you have the wedge of gold? பேதுருவை பார்த்து ஒருத்தன் கேட்டான், ஐயா ஏதாவது கொடுங்க. நான் சொன்னா, நீ எதிர்பார்க்கிற மாதிரி என்ன கிடையாது, பொன்னும் வெள்ளியும் என்கிட்ட கிடையாதுப்பா. See Peter, a man asked, sir, you give something. He said, we don't have anything what you expect. என்னதுதான், இயேசுவின் நாமம் மட்டும் தான் இருக்கு. Only I have the name of Jesus. அங்க இந்த ஆகானை கூப்பிட்டு கேட்டா, நான் எல்லாத்தையும் புதைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னான். When this Agan was called and asked, I have buried everything, he said. யோசுவா 6 அதிகாரம் 17 வசனத்துல எரிகோவின் பொருள் சாபத்தீடானது. In Joshua 6:11, the cursed things of Jericho. யோசுவா 6:17ல சொல்லி இருக்குது. In Joshua 6:17, அது அந்த பொருள் எல்லாம் சாபத்தீடு. all these are accursed things. 7 அதிகாரம் 21ல அது எல்லாம் அவன் வீட்டுக்குள்ள புதைச்சு வச்சிருந்தான். In 7:21, he has buried everything in his house. உன் இருதயத்தின் ஆழத்துல இது மேல ஆசைகளோ இச்சைகளோ எண்ணங்களோ இருந்து இருதயத்துக்குள்ள நீ புதைச்சு வச்சிருந்தாலும் அது பாவம், சாபம். It is also a curse and sin if you are having in the deep of the heart everything hidden. எருசலேம் எரிகோவை கட்டாதே. Don't build Jericho. எரிகோ போகாதே. Don't go to Jericho. எரிகோவில் தங்காதே. Don't dwell at Jericho. எரிகோ பொருளை வீட்டில் வைக்காதே. Don't keep anything of the Jericho and in your house. பாத்தார், இந்த எரிகோவை அடிச்சு ஒட்டச்சு நொறுக்கிட்டார். God was broken and bruised Jericho. எல்லாரும் கண்களை மூடலாமா? Shall we all close our eyes? ராபோஜனத்துக்கு முன்னால எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க. Before the communion, you all have to take a decision. கர்த்தர் இந்த காலையில எரிகோவை உடைச்சிருக்காரு. Today God, in this morning, God has broken this Jericho. அடைபட்டிருந்த எரிகோவை கோட்டையை கர்த்தர் நொறுக்கி இருக்கிறார். God has broken the closed Jericho which was shut. அபிஷேகம் அதை சுட்டெரிச்சிருக்கிறார். The anointing has burnt it away. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். Today you have to take a decision. அந்த சபிக்கப்பட்ட பழைய வாழ்க்கைக்கு நான் போக மாட்டேன். I will not go back to the cursed old life. ஒன்று, எரிகோவை கட்ட மாட்டேன். One thing, I will not build again the Jericho. இரண்டாவது, எரிகோ போக மாட்டேன். Secondly, I will not go back to Jericho. எரிகோ இருக்கிற இடத்துல நான் தங்க மாட்டேன். I will not dwell in Jericho. எரிகோவின் பொருளை நான் எடுக்க I மாட்டேன். will not take anything of Jericho. எத்தனை பேர் அப்படி முடிவெடுக்க போறீங்க? How many of you want to take the decision like that? உடைக்கப்பட்ட எரிகோவை மறுபடி நீ கட்ட முற்படாத. You don't take a plan to build away the Jericho which was broken down. இயேசு அந்த எரிகோவுக்கு உள்ள வந்தார். Jesus came inside the Jericho. வந்து பார்த்தா சகை உட்கார்ந்திருக்கான். Sagi was seated there. அவனை ஆபிரகாமின் குமாரனாய் மாற்றினார். Here God made, Jesus made him as a son of Abraham, the Zacchaeus. அங்க ஒரு குருடன் உட்கார்ந்திருந்தான். There was a blind man அவன் seated there. பார்வையை தெளிவாக்கி விட்டார். God cleared the eyesight of him. அதுக்கு பிறகு அவன் அங்க உட்காருவானா? After that, will he sit there? எரிகோ பக்கம் கூட போக மாட்டான். He will not go near by Jericho. After that, எரிகோ பக்கம் கூட போக மாட்டான். he will not go near to Jericho. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு சூரிய கிரகணம் வந்தது. Before some days there was a solar eclipse. கவர்மெண்ட் கூட அனௌன்ஸ் பண்ணிருந்தான், The யாரும் government சூரியனை even- வெறும் கண்ணால் என்ன செய்யாதீர்கள், You பார்க்காதீர்கள். shouldn't see your naked eye. ஒரு சிஸ்டர் போய் அது என்னது வெறும் கண்ணால பாக்குறது, கண்ணாடி போட்டு பாக்குறதுன்னு போய் பார்த்துட்டு வந்துருச்சு. One sister went and saw how they are saying with naked eye. பார்த்தபோது ரொம்ப அழகா இருந்துச்சு, அது கருப்பா வளையமா அப்படிலாம் தெரிஞ்சது. It was a beautiful like a black color ring like. ஒரு 2 நாள் கழிச்சு இவங்க கண்ணுல கருப்பா வந்துருச்சு. After 2 days கண்ணு she also தெரியாம got the black. கண்ணெல்லாம் தண்ணியா ஒழுகி இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு. After that she was also in from her eyes so that water is. இப்ப பரலோக கவர்மெண்ட்ல இருந்து நாங்க அனௌன்ஸ் பண்றோம், எரிகோவைக்கு கட்டாதே. So we are again like announce like government we are announcing பரலோகத்துல இருந்து தூது வருது, எரிகோவை கட்டாதே. From the heaven the message comes. அஸ்திவாரம் போடாதே. Don't lay the foundation. வாசலை வைக்காதே. Don't set up the gate. எரிகோ போகாதே. Don't go back to Jericho. சூழ்நிலையின் மத்தியில கூட எரிகோவில தங்கிடாதே. Among the situation don't dwell at Jericho. தீர்க்கதரிசி கூட தங்காதே. Even the prophet don't dwell there. எரிகோவின் பொருளை எடுத்து வீட்டுக்குள்ள வைக்காதே. Don't keep anything of Jericho at home. கொண்டு போய் அதெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்துல சேர்த்துரு. Take everything to the holy place and gather.
எல்லாரும் கண்களை மூடுவோமா? Now, shall we all close our நீங்க ஒரு eyes? தீர்மானம் படுங்க, கர்த்தர் ஒரு கிருபை தருவார். அதோடு நம்ம அடுத்த கர்த்தருடைய பந்திக்கு போவோம். Take a decision, God will give you a grace and we can go to the next God's இது communion. எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்குரிய ஒரு முக்கியமான காரியம். These are the very important portion for our individual life. ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். The presence of God is going to change your life. விவரம் தெரியாம அந்த பெத்தேல் ஊரான் போய் கட்டிவிட்டான். Without knowing, understanding, the man of Bethel went and built. முடிவு என்ன? What was the end? ரெண்டு பிள்ளைகளும் போயிடுச்சு. And the 2 children were dying. நீ போய் விவரம் தெரியாம எரியோவை கட்ட போனீன்னா உன்னுடைய சரீரமும் உருவழிஞ்சு போய் என்னைக்கோ உன்னை பார்த்தவங்க நீயா இப்படி மாறிட்டேன்னு உன்னை பத்தி ஆச்சரியப்படுவாங்க. உன் சரீரம் ஒண்ணுமில்லாம போயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ரொம்ப பின்தங்கிடுவ. Without knowledge, if you go again and build me, your body and the spirit all will become wasted. எல்லாரும் கண்களை மூடி 2 நிமிஷம் முழங்கால் படியிடுவோம். Let us kneel down for 2 minutes. கர்த்தாவே, நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். Lord, I இனிமேல் take a decision. இன்றைக்கு நீர் இடித்த எரிகோவை நான் இனி கட்ட மாட்டேன். Lord, with the Jericho which you have built, I will not build நீர் it again. இடித்த எரிகோவை நான் கட்ட மாட்டேன். Lord, which you have broken the Jericho, I will not build again. எந்த சூழ்நிலையிலும் நான் அந்த வாழ்க்கைக்குள்ள போக கூடாது கர்த்தாவே. Whatever situation, I will not go back to that life. எந்த நெருக்கத்திலும் நான் எரிகோவுக்கு போயிரவே கூடாது. Whatever sicknesses, I will not go back to that Jericho. பணம் கிடைச்சாலும் போயிட கூடாது, பணம் இழந்தாலும் நான் போயிட கூடாது. If I get money, if I lose money, I should not go there. எந்த சூழ்நிலையிலும் நான் எரிகோவின் வாழ்க்கையில தங்கி விடவே கூடாது. Whatever situation, we should not dwell at Jericho. என்னுடைய வீட்டிலேயோ என்னுடைய வாழ்க்கையிலேயோ என்னுடைய குடும்பத்திலேயோ எரிகோவின் பொருள்கள் ஏதாவது இருந்தால் தயவாய் அதை எனக்கு வெளிப்படுத்த, நான் அதை அகற்றி விடுகிறேன் ஆண்டவரே. Lord, kindly reveal me if any things of Jericho found in my life, in my house and in my business or anything, I will take out. எரிகோவின் பொருள் உன் வீட்ல வேண்டாம். No need anything of Jericho in your house. நான் ஓபனா சொல்றேன், இந்த ஷோகேஸ் ஈகேஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற பொம்மை பிசாசு எல்லாத்தையும் வீட்ல வைக்காத, தூக்கி குப்பையில போடு எல்லாத்தையும். Openly I say all things of the showcase, everything, throw it out. கன்றுக்குட்டியை தூக்கி வச்சு தான் எருசலேம் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தை சம்பாதிச்சிட்டாங்க. After keeping the calf only they got the இல்ல என் பிள்ளை 1.5 வயசுல வளர்ந்துச்சு, உன் பிள்ளை தான் இப்ப கல்யாணம் கட்டி அவளுக்கு குழந்தை பிறந்துச்சு, திருப்பி எதுக்கு அதை வச்சிட்டு இருக்க நீ? Why are you having all the showcase, all the dolls, everything? Because your child got married. தூக்கி குப்பையில போடுங்க எல்லாத்தையும். Throw it in the dustbin. வசனத்தை வை. I keep the word of God. கர்த்தருடைய வார்த்தை உன் வீட்ல இருக்கட்டும். Let the word of God be in your ஒரு house. அந்நியனோ பரதேசியோ யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்தா கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கட்டும். Let the pilgrim or stranger, let him come in your house, let him read the word of God. எரிகோவின் பொருள் ஒண்ணும் உன் வீட்ல இருக்கவே கூடாது. No things of Jericho should not be found in your house. எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இனிமேல் உன் வாழ்க்கையில எரிகோவின் சிந்தையே இல்லாதபடி ஒரு அபிஷேகம் தருவார். உன் நினைவு தோற்றமெல்லாம் தெய்வீகம் தெய்வீகம் தெய்வீகமாய் மாறிவிடும். Let us all humble ourselves and submit ourselves. Will mind will be only holy, not anything of Jericho. Hallelujah, hallelujah. Savior Rabalia Balaka Shabalaka Tura. Jesus, hallelujah. Ribika Vala Baribana Sabaniada. Yesue. Amen. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீர்கள்? நீ வாயை திறந்து எடுக்கணும், அறிக்கை செய்யி கர்த்தருடைய சமூகத்துல. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் எரிகோவை கட்டக்கூடாது. கோபம் வந்தாலும் சரி, விழுக வந்தாலும் சரி, உயர்வு வந்தாலும் சரி, தாழ்வு வந்தாலும் சரி, எரிகோவை கட்டக்கூடாது, எரிகோவில் தங்கக்கூடாது, எரிகோவுக்கு போகக்கூடாது, எரிகோவின் பொருளை நான் எடுக்கவே கூடாது. ஒன்று வேண்டாம், நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றும் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றும் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றும் வாழ்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றும் வாழ்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றும் வாழ்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபிபானா பாலா பாரா பாலா உரரானா பாலா கதிடா கதா பகதிடி கதா தா தா நாமானியாலாஸ். ஹல்லேலூயா. லிஷா பாலா பாரி பாலா. கர்த்தருடைய ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதன்படி ஜீவிக்கக்கூடிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
இனிமேல் உள்ள வாழ்க்கையில ஒரு தெய்வீகத்தை கடைபிடிக்க அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் கூட்டத்தின் மீதியான பகுதிகளை கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி